ஓகே, அஸ்ஸலாமு குட் ஈவினிங் பிள்ளை. சரி, ஸோ என்னோட வகுப்பில் உங்களுக்கு தெரியும், கடைசியாக நாங்கள் இந்த கோலமானி அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை செய்து கொண்டிருந்தோம். இல்லை, கடைசியாக நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட கதைச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், பிள்ளைகள் இந்த திரிகின்ற நுனி பொருந்தி காணப்படுற எப்படி என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதில் ஒரு கேள்வி பார்த்துருந்தோம். 6வது கேள்வி, திரிகின்ற நுனி எப்படி பொருந்தி காணப்படும், இது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொள்வீங்க என்று சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக நிறைய விடயங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் நினைக்கிறேன் இந்த கண்ணாடி குற்றி தொடர்பாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட காய்ச்சிருப்பேன். கண்ணாடியினுடைய பகுதி தெறிப்பு தொடர்பாக உங்கள்கிட்ட காய்ச்சிருப்பேன் பிள்ளை. சரியோ? ரைட். அப்போ கண்ணாடி குற்றிகளில் பிள்ளைகள் ஒளி முறிவு 90% நடக்கிறதோடு ஒரு 10% அதன் மேற்பரப்பில், கண்ணாடி குற்றியினுடைய மேற்பரப்பில் என்ன நடக்கும்னு சொன்னால் பிள்ளைகள், ஒளி தெறிப்பு நடைபெறும். இந்த தெறிப்புக்கான தோற்றப்பாடு, இந்த தெறிப்படையக்கூடிய இந்த தோற்றப்பாடை நாங்கள் சொல்லுவோம் பகுதி தெறிப்புன்னு சொல்லி. ரைட், அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு கண்ணாடி குற்றியோண்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், கண்ணாடி குற்றியோண்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இதில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒளி தெறிப்பை நான் ஒளி முறிவை நான் சுட்டி காட்டினு சொன்னால், இப்படி படக்கூடிய ஒளி கதிர்ன்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியும். வழியிலிருந்து கண்ணாடிக்கு போகிற நேரம் செவ்வனை நோக்கி முறிவடையும், செவ்வனை நோக்கி முறிவடையும் பிள்ளைகள். மறுபடியும் கண்ணாடியிலிருந்து வழிக்கு போகிற நேரம் செவ்வனை விலத்தி என்ன செய்யும் என்று சொன்னால் முறிவடையும். செவ்வனை விலத்தி எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது, இதை மாதிரியாக முறிவடைய போகுது. சரியோ? ரைட், ஓகே. ஸோ இதில் 10% கதிர்கள் மாத்திரம் பகுதி தெறிப்படைய போகுது. ஸோ இதான் பகுதி தெறிப்படைந்த அந்த கதிராக இருக்கும். பகுதி தெறிப்படைந்த கதிர், பகுதி தெறிப்பு. ஓகே, ரைட். இது கண்ணாடி குற்றி. நான் இப்போ கதைக்கிறது பிள்ளைகள் கண்ணாடி குற்றி மென்ஷன் பண்ணி கொள்கிறேன். இது கண்ணாடி குற்றி. ஓகே, ரைட். இப்போ ஒருக்கா தளவாடிய பாருங்க பிள்ளைகள். ஒருக்கா நாங்கள் என்ன செய்வோம், தளவாடியை கொஞ்சம் எடுத்து பார்த்து கொள்வோம். ரைட், இதான் எங்கட தளவாடி. இப்போ தளவாடியில் என்ன செய்திருப்பாங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த பக்கம் இரசம் பூசப்பட்டு காணப்படும். இந்த இடத்துல இரசம் எங்களுக்கு என்ன செய்திருப்பாங்கன்னு சொன்னால் பூசி வைத்து இருப்பாங்க. சரியோ? ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இந்த இடத்துல பிள்ளைகள் ஒரு பொருளை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு பொருளை நீங்கள் வைக்கிறீங்க, பிளேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், பி என்று சொல்லக்கூடிய பொருள் இங்கே வைக்கிறேன்னு சொன்னால், இதண்ட விம்பம் என்று சொல்கிறது எந்த இடத்துல உருவாகும் என்று சொன்னால் இங்கே உருவாகாது. இதண்ட விம்பம் என்று சொல்கிறது பிள்ளைகள் இந்த இடத்துல எங்களுக்கு உருவாகாது. எங்கே உருவாகும் தெரியுமா? இரசம் பூசப்பட்ட இந்த தளத்தில் இருந்து தான் பிள்ளைகள் நாங்கள் அளக்க வேண்டும். இங்கே தான் அந்த தெறிப்பு நடைபெற போகுது. ஸோ இந்த இடத்துல இரசம் பூசப்பட்ட தளத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது, ஒரு டி தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால், இதண்ட பி என்ற இது ஆப்ஜெக்ட் எடுக்கிற இமேஜ் எங்களோட லைட்டில் யூஸ் பண்ணுற நொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நாங்கள் ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னு சொன்னால் பிள்ளைகள், இதுதான் எங்களோட இமேஜாக இருக்க போகுது. ஸோ இவ்வளவும் தான் எங்களோட ஆப்ஜெக்ட் என்று சொல்லி எடுத்தால், இவ்வளவு பிள்ளைகள் எங்களோட இமேஜாக என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. ஸோ இதுதான் எங்களோட இமேஜாக இருக்க போகுது. ஆக நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்று சொன்னால், திரிகின்ற நுனி இருக்குதானே, இந்த திரிகின்ற நுனியை ஒரு கண்ணாடி குற்றியில் இதை மாதிரி நீங்கள் படச்செஞ்சிங்கன்னு சொன்னால், திருகாணி நுனியை கண்ணாடி குற்றியில் பிள்ளைகள் இதை மாதிரி நீங்கள் படச்செய்திருந்தீங்கன்னு சொன்னால், இதண்ட விம்பம் என்று சொல்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல உருவாக போகுதுன்றால், இங்கிருந்து டி தூரம் என்றால் இங்கிருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு டி தூரத்தில் தான் உங்களுக்குரிய பிம்பம் என்று சொல்றது என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள் உருவாக போகுது. சரியோ? அப்ப இந்த தளத்தில் இருந்து
இவ்வளவு தூரத்தில் எங்களுக்கு திரிகின்ற நுனி இருக்கின்றால் இப்போ இங்கிருந்து இந்த இடத்துல தான் எங்களுக்கு என்ன செய்ய போதென்றால் திரிகின்ற நுனி என்று சொல்வது பிள்ளைகள் காணப்பட போகுது. திரிகின்ற நுனி காணப்பட போகுது. ஆகவே இது வந்து எங்களுக்குரிய ஆப்ஜெக்டாக இருக்க போகுது. இது ஆப்ஜெக்ட், இது வந்து பிள்ளைகள் இமேஜ் ஆக இருக்கும். ரைட், பிம்பம். இது பொருள், இது பிம்பமாக இருக்கும். தமிழ் எழுதுகிற பிள்ளைகள் வெளிக்கொள்ள முடியுமா இருக்கும். ஆக இங்க நடைபெறக்கூடிய இந்த இடத்துல திருகை இங்க வச்ச உடனே எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள், தெரிப்பு எங்களுக்கு இப்படி நடக்க. இப்போ இவ்வளவும் டி என்று சொன்னால் இவ்வளவும் எங்களுக்கு என்ன இருக்க போகுது என்றால் டி ஆக மறுபடியும் இருக்க போகுது. இவ்வளவும் டியா இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில எங்களுக்கு இப்போ இந்த கண்ணாடியை உடைச்சு கொண்டு உள்ளே போயிலுமா போக இயலாது. இந்த ரெண்டுக்கும் இடையில எங்களுக்கு பாருங்க பெரிய ஒரு இடைவெளி ஒன்று காணப்படும். ஸோ இங்க சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னால், தளவாடியில் நடைபெறும் பிம்பங்களில் பொருளையும் பிம்பத்தையும் தொடச் செய்ய முடியாது. பொருளும் பிம்பமும் தொடாது. பொருளும் பிம்பமும் பொருளும் பிம்பமும் தொடாது காணப்படும். இங்கு தொடாது என்ன செய்ய போது பிள்ளைகள் காணப்பட போகுது. காரணம் என்னன்னு சொன்னால், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு கண்ணாடி ஒரு ஒரு தடிப்பு இங்க இருக்கிறதால தெரிப்பென்றது கீழுக்கு நடக்கிறதால எங்களுக்கு அப்படி என்ன செய்யலாது, ஏற்படுத்த முடியாது. இப்ப காரணம் சொன்னால் கண்ணாடியின் தடிப்பு. காரணம் கண்ணாடியின் தடிப்பு. கண்ணாடியின் தடிப்பாக இருக்க போகுது. பாருங்க, கண்ணாடியின் தடிப்பு பெருசு. கண்ணாடிக்கு தடிப்பு இல்லைன்னு சொன்னா தான் இங்க இருந்து இங்க இவர் சரியா இங்க ஜாயின் பண்ணுவான்னு விரும்பி இருக்கு. எப்படியும் கண்ணாடிக்கு ஒரு தடிப்பு இருக்கு. ஏன்னா கண்ணாடியில் இரசம் பூசினா தானே தளவாடி உருவாதுங்களுக்கு. சரியோ, ரைட், ஓகே. ஆனா பிள்ளைகள், இந்த இடத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்றால் இங்க தெரிப்பு நடைபெறது என்று சொல்றது எந்த இடத்துல என்று பாருங்க. இங்கு தெரிப்பு நடைபெறது பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்க போகுதுன்னு சொன்னால், பகுதி தெரிப்புன்றது பிள்ளைகள் நடைபெற தளம் என்று சொல்றது இங்க. இந்த தளத்துல தான் கண்ணாடி குச்சியில இந்த தளத்துல தான் பிள்ளைகள் தெரிப்பு நடைபெறும் தளமாக இருக்கும். இதான் இங்கதான் தெரிப்பு நடைபெற போகுது. தெரிப்பு நடைபெறும் தளம், தெரிப்பு நடைபெறும் தளமாக இருக்க போகுது. ஸோ இதுதான் எங்களோட ஆப்ஜெக்டாக இருந்தால், நான் ப்ளூ அலமாக் படிக்கொள்றேன். ரைட். ஸோ இதான் பிள்ளைகள் எங்களோட ஆப்ஜெக்ட்ஸ். எங்களோட திரிகின்ற நுனியாக எங்களுக்கு காணப்பட்டுச்சுன்னு சொன்னால், இதுக்குரிய இமேஜ் என்று சொல்றது எங்களுக்கு சரியாக இந்த தளத்தில் நடக்கிறதால இங்க தான் எங்களோட இமேஜ் என்ன செய்ய போகுது, இதுக்குரிய இமேஜ் என்றது பிள்ளைகள் எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது என்றால் வரப்போகுது. சரியோ? ஆக இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும், இது வந்து இமேஜ் ஆக இருக்க போகுது. ஆப்ஜெக்ட் இமேஜ், அதாவது பொருள் பிம்பம். இது எங்கட பொருளாக இருக்கும், இது எங்கட பிம்பமாக இருக்கும். சோ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னா பிள்ளைகள், கண்ணாடி குச்சியின் தளத்தில் நாங்க தொட செஞ்சோம் என்று சொன்னால் பகுதி தெரிப்பால் உருவாகக்கூடிய பிம்பமும் பொருளும் ஒன்றோடொன்று பொருந்தும். ஆனா இங்கு பகுதி தெரிப்பு இல்ல, தெரிப்பு என்ற தளவாடியில் உருவாகிற தெரிப்பு தானே, தெரிப்பால உருவாகிற பிம்பமும் பொருளும் பொருந்தாத பிள்ளைகள். அதால தான் நாங்க இந்த இடத்துல தளவாடிய பயன்படுத்துறது இல்லை. இந்த இடத்துல தளவாடி பயன்படுத்துற இல்லை. ஓகே, இது தளவாடி, இது கண்ணாடி, ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு சொல்லி இருக்கிற பிள்ளைகள். இவர் தான் யாராக இருப்பார் என்று சொன்னா பிள்ளைகள், பகுதி தெரிப்பினால் உருவான பிம்பம். பகுதி தெரிப்பினால் உருவான பிம்பம். பகுதி தெரிப்பினால் உருவான பிம்பம். பகுதி தெரிப்பினால் உருவான பிம்பம். சரியோ? ரைட். சோ இந்த விளக்கம் அவ்வளவும் உங்களோட காப்பியில் இருக்க வேணும். இருந்தா தான் விளங்கும் ஏன் தளவாடி உருவாகிறல்ல, தளவாடியை பயன்படுத்துறல, கண்ணாடியை பயன்படுத்துறன்னு சொல்லி. ரிவிஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மிக நுட்பமாக இருக்க வேண்டும். இங்க நாங்க படிக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் என்று சொல்றது, உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன செய்யலாம், MCQக்கு எஸ்ஏ கேள்விகளில் இதை திரிவுபடுத்தி என்ன செய்யலாம்,
எங்களுக்கு வரலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், நாங்கள் இந்த இடத்துல படிக்கிறேன்றது இங்க மட்டும் இல்லை, மற்ற இடங்களும் எங்களுக்கு பிரயோசனப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் என்ன செய்ய போதோ இது எங்களுக்கு இருக்க வேண்டும், இருக்கக்கூடியதாக இருக்கும் என்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள் படிச்சு கொள்ள வேண்டும். சரி, இதுக்குரிய ஆன்சரை நீங்க எழுதி கொள்ளுங்க. அப்படி என்றால் 6வது கேள்விக்குரிய ஆன்சர், இப்போ நாங்கள் 6வது கேள்விக்குரிய ஆன்சர் இப்போ போறோம். எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். 6வது கேள்விக்குரிய ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. வடிவாக மேற்குறிப்பிட்ட வாசிப்பினை பெறும்போது திரிகின் நுனி பொருந்தி காணப்படுவதனை எவ்வாறு உறுதிப்படுத்தி கொள்ளலாம்? திரிகின்ற நுனி என்று சொல்றது பொருந்தி காணப்படுறத எப்படி நாங்க உறுதிப்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்ன பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்றேன். கண்ணாடி குச்சிக்கு மேல எங்கட கோலமானியை வைத்து அதே நேரம் அந்த கோலமானியின் திரிகின்ற நுனிய கண்ணாடி குச்சியின் மீது தொடச் செய்கிற நேரம் அந்த கண்ணாடி மேற்பரப்பில் பகுதி தெறிப்பினால் உருவான பிம்பத்தின் நுனியும் பொருளின் நுனியும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி காணப்படும் நிலையில், 2 பேருக்கு இடையில் இடைவெளி இல்லாம வைக்கிற நேரம் பொருந்தி காணப்படும் நிலையில் இந்த திருகாணியின் நுனி என்றது கண்ணாடி குச்சியை தொடுகின்றது என்று உங்களால் என்ன செய்ய முடியும் பிள்ளைகள், சொல்லிக்கொள்ள முடியுமாக இருக்கும். சரியோ? ரைட். ஸோ பிள்ளைகள் எழுதிக் கொள்வோம். இதுக்குரிய ஆன்சரை எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஆன்சர் எழுதிக் கொள்ளுங்க. கண்ணாடி குச்சியின் மீது கோலமானியை வைத்து, கண்ணாடி குச்சியின் மீது கோலமானியை வைத்து, கண்ணாடி குச்சியின் மீது கோலமானியை வைத்து, கண்ணாடி குச்சியின் மீது கோலமானியை வைத்து திருகாணியின் நுனியை, திருகாணியின் நுனியை, திருகாணியின் நுனியை கண்ணாடி குச்சியின் மேற்பரப்பின் மீது தொடுமாறு செய்து, கண்ணாடி குச்சியின் மேற்பரப்பின் மீது தொடுமாறு செய்து, கண்ணாடி குச்சியின் மேற்பரப்பின் மீது தொடுமாறு செய்து, தொடுமாறு செய்து, தொடுமாறு செய்து திருகாணியின் நுனியும், திருகாணியின் நுனியும், திருகாணியின் நுனியும் அதன் பகுதி தெறிப்பினால் உருவான பிம்பத்தின் நுனியும், அதன் பகுதி தெறிப்பினால் உருவான பிம்பத்தின் நுனியும், அதன் பகுதி தெறிப்பினால் உருவான பிம்பத்தின் நுனியும், பிம்பத்தின் நுனியும் ஒன்றை ஒன்று தொடுமாறு செய்யப்படும் போது, ஒன்றை ஒன்று தொடும் நிலையில் என்று போட்டுக்கொள்ளும். ஒன்றை ஒன்று தொடும் நிலையில் எங்களால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கும். ஒன்றை ஒன்று தொடும் நிலையில், ஒன்றை ஒன்று தொடும் நிலையில், ஒன்றை ஒன்று தொடும் நிலையில். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, 7வது கேள்வி பிள்ளைகள். குவிவு வில்லை ஒன்றின் வளைவின் ஆரையை துணியும் போது அதற்குரிய வாசிப்பை பெறும் முறையை தருக என்று சொல்றார் பிள்ளைகள். குவிவு வில்லை, சரியோ? ரைட், சொல்றேன், பார்த்துக்கொள்ளும். எப்பவுமே நாங்க கோலமானியில் எடுக்கிற முதலாவது வாசிப்பு என்று சொல்றது பிள்ளைகள் கண்ணாடி குச்சிக்கு மேல் எடுக்கக்கூடிய வாசிப்பு. கோலமானியில் எடுக்கக்கூடிய முதலாவது வாசிப்புன்னு சொல்றது கண்ணாடி குச்சியில ஒரே கிடைமட்டத்தில் கோலமானியின் கால்களையும் திருகின்ற நுனியையும் கொண்டு வரக்கூடிய செயற்பாடு, அதுதான் முதல் வாசிப்பு. அதை நீங்க பூச்சிய வலுவென்றாலும் சரி, முதல் வாசிப்பு என்று சொன்னாலும் சரி. சரியோ? ரைட். இப்ப குவிவு இல்லை என்ற ஆரையை நாங்க வளைவின் ஆரையை கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு பிள்ளைகள் நாங்க என்ன செய்யணும் என்றால், எப்படியும் எங்கட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதலாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் எப்பவுமே என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கண்ணாடி குச்சிக்கு மேல கோலமானியை வச்சு முதல் வாசிப்பு எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க கண்ணாடி குச்சி ஒன்றுக்கு மேல இங்க நாங்க செய்த மாதிரி கண்ணாடி குச்சி ஒன்றுக்கு மேல கோலமானியை வைத்து
கண்ணாடி கொற்றிக்கு மேல பிள்ளைகள் கோலமானியை வைத்து ரைட். ஸோ இப்படி கோலமானி வச்ச பிள்ளைகள் முதல் வாசிப்பு நீங்க இந்த இடத்துல எடுக்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வாசிப்பை நீங்க எப்படி எடுக்க வேணும்? கண்ணாடி குற்றியில வைத்து முதல் வாசிப்பு எடுக்க வேணும். இந்த திரிகின்ற நுனி எங்களுக்கு தெரியும், இதால் உருவாகிற பகுதி தடுப்பின் பிம்பத்தின் நுனியும் ஒன்றோடொன்று பொருந்தும் நிலைதான் முதல் வாசிப்பு. முதலாவது வாசிப்பாக எங்களுக்கு பிள்ளைகள் காணப்பட போகுது. இதுக்கு அடுத்தது நாங்கள் எடுக்கக்கூடிய வாசிப்புன்னு சொல்றது என்று சொன்னா பிள்ளைகள் ரெண்டாவது வாசிப்புன்னு சொல்றது குவிய வில்லைக்கு மேல வச்சு எடுக்கிற வாசிப்பு. அது எப்படி நாங்க குவிய வில்லைக்கு மேல வச்சு எடுக்கிற வாசிப்புன்னு சொன்னா பிள்ளைகள் படியா பார்த்துக்கொள்ளுங்க. இதான் எங்கட குவிய வில்லை. ஸோ முதல்ல என்ன செய்யணும்னா இவரை இந்த பக்கம் டேர்ன் பண்ண வேணும். அதாவது எங்கட திரிகின்ற நுனியை மேலே உயர்த்த வேணும். ஸோ இப்படி நாங்கள் ரொட்டேட் பண்ண வேணும். இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னா வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கால்களை முதலாவது இந்த குவி வில்லைக்கு மேல பிளேஸ் பண்ணிடணும் பிள்ளைகள். கால்களை நீங்க குவி வில்லைக்கு மேல என்ன செஞ்சிட வேணும்? பிளேஸ் பண்ணிட வேணும். 3 கால்களும் குவி வில்லைக்கு மேல என்ன செஞ்சிட வேணும்? பிளேஸ் ஆகி இருந்திருக்க வேணும். சரியோ? ரைட். குவி வில்லைக்கு மேல நாங்க என்ன செஞ்சிட வேணும்? 3 கால்களையும் பிளேஸ் பண்ணிட வேணும். பிளேஸ் பண்ணிட்டு பிள்ளைகள் இவர் இந்த பக்கம் இப்ப இவரை தூக்கிட்டோம், அவர் மேல இருப்பாரு, திரிகின்ற நுனி மேல இருக்க போது இப்படி இப்ப மறுபடி ரொட்டேட் பண்ணி என்ன செய்ய வேணும் என்றால் திரிகின்ற நுனிய நாங்க இவரோட தொட செய்ய வேணும். திரிகின்ற நுனி என்று சொல்லது பிள்ளைகள் இவரோட எங்களுக்கு தொட செய்ய வேணும். யாரோட? குவிவு வில்லையின் மேற்பரப்ப தொட செய்ய வேணும். குவிவில்லையின் மேற்பரப்ப பிள்ளை என்ன செய்ய வேண்டியிருக்கனால் நாங்க தொட செய்ய வேண்டி இருக்குது பிள்ளைகள். குவிவில்லையின் மேற்பரப்ப தொட செய்ய வேண்டி இருக்குது. சரி, ஓகே. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? குவிவில்லை மேற்பரப்ப தொட செய்கிறோம் இது மாதிரியாக. ஓகே, ரைட். குவிவில்லை மேற்பரப்ப தொட செய்கிறோம். இதான் நாங்கள் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் இரண்டாவது வாசிப்பு. இரண்டாவது வாசிப்பு. இந்த 2 வாசிப்புகளையும் இருந்த பிள்ளைகள் நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் இந்த திருகாணி என்றது மட்டத்தில் இருந்து எவ்வளவு தூரம் மேலேறி இருக்கின்ற ஹைட்டை கண்டுபிடிச்சு கொள்ள வேணும். சோ இதுதான் ஆரம்ப நிலையாக இருந்திருக்கும் பிள்ளைகள். இதுதான் எங்களோட ஆரம்ப நிலையாக இருந்திருக்கும். இந்த ஆரம்ப நிலையிலிருந்து எங்களோட திரிகின்ற நுனி என்று சொல்றது இவர்தான் திரிகின்ற நுனி. திரிகின்ற நுனி என்றது எவ்வளவு தூரம் எங்களுக்கு எழும்பி இருக்குது, மேல எழும்பி இருக்குது என்ற ஹைட்டை நாங்க என்ன செய்ய வேணும் என்றால் இந்த இடத்துல கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டி இருக்குது பிள்ளைகள். சரியோ? ரைட். ஸோ இந்த ஹைட்டை நாங்க கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டி இருக்குது. ஸோ வடிவா பார்த்து கொள்ளுங்க எப்படி என்று சொல்லி. இதான் அந்த ஹைட்டாக எங்களுக்கு இருக்க போகுது h. ஸோ இந்த h நாங்க எடுக்க போறோம். ஸோ நீங்க ஏற்கனவே பயன்படுத்தின நகரும் நுணுக்கு காட்டியில பயன்படுத்தின உக்தி என்று சொல்றது முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, 2 வாசிப்பும் இடையிலான வித்தியாசம். அப்ப ஒரு பெரிய வாசிப்புல இருந்து சின்ன வாசிப்பை கழிப்பீங்க. இதுதான் அங்க நகரும் நுணுக்காட்டியில் நடக்கிறது. ஆனா இங்க இது முதல் வாசிப்பு, இது இரண்டாவது வாசிப்பு என்று சொன்னா பிள்ளைகள் முதல் வாசிப்பை நான் R1 என்று எடுக்கிறேன், இரண்டாவது வாசிப்பை நான் R2 என்று எடுக்கிறேன்னு சொன்னால் முதல் வாசிப்பு இரண்டாம் வாசிப்போட சில நேரங்கள்ல கூட்டுப்படும், சில நேரங்கள்ல கழிப்படும். முதல் வாசிப்பு இரண்டாம் வாசிப்போட சில நேரங்கள்ல கூட்டுப்படும், சில நேரங்கள்ல கழிப்படும். அது எதை பொறுத்து என்று சொன்னா பிள்ளைகள் முதல் வாசிப்பு என்று சொல்றது பூச்சத்துக்கு கீழ் எடுபடுதா, பூச்சத்துக்கு மேல் எடுபடுதா, மறை பூச்ச வலுவா, நேர் பூச்ச வலுவாண்டத்துல தங்கி இருக்க போகுது. விளங்குதோ சொல்றது? ரைட். கீழ் எடுபடும் அல்லது மேல் எடுபடும். ரைட், ஓகே. சோ இது அது டிபெண்டட், அது எங்களுக்கு டிபெண்டா இருக்க போகுது. அது தொடர்பாக பின்னுக்கு நான் கதைக்கிறதுக்கு வாரன்.
அந்த ரெண்டு மாதிரி வந்தாலும் இந்த ரீடிங்கை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க ரீடிங் எடுக்கிறது, பிளஸ் மைனஸ் எப்படி போடணும், கீழே இருந்தா அப்படி மேல இருந்தா அப்படி என்ற விஷயத்துக்கு நான் வருவேன். சரியோ? அதுக்கு முதல்ல இந்த விஷயத்தை கொஞ்சம் வடிவாக பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா, இந்த திருகாணி இந்த எல்லா கால்ற மட்டத்தில் இருந்தும் எவ்வளவு தூரம் மேல் எழும்புதுன்னு சொல்லி. இந்த ஹைட் எங்களுக்கு h தெரியுமாக இருந்தா பிள்ளைகள் எங்களோட ஃபார்முலா எங்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம், எங்களோட வளைவினாரை ஆற வடிவாக துணிஞ்சு கொள்ள முடியுமாக எங்களுக்கு என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இருக்க போகுது என்றதை உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கிக் கொள்வேன். சரியோ? ரைட். இதுக்குரிய ஆன்சருக்கு வருவோம். நாங்க ஆன்சர் எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். எழுதிக் கொள்ளுங்க, ஆன்சர் எழுதிக் கொள்ளுங்க. முதலில் எழுதிக் கொள்ளுங்க. குவிவில்லை ஒன்றின் வளைவினாரை துணிவு அதுக்குரிய வாசிப்பை பெறுமுறையை தருக. எழுதிக் கொள்ளுங்க. முதலில் கோளமானியானது கண்ணாடி குற்றியின் மீது வைக்கப்பட்டு அதன் கால்கள் கமா திருகாணியின் நுனி ஒரே கிடைமட்டத்தில் இருக்குமாறு செய்து வாசிப்பை பெறல். இது முதலாவது வாசிப்பை. ரைட். வாசிப்பை பெறல். ஃபுல் ஸ்டாப். பின் திருகாணியை உயர்த்தி கோளமானியை குவிவு வில்லையின் மீது வைத்து திருகின் நுனியை குவிவு வில்லையின் மேற்பரப்பில் தொடுமாறு செய்து வாசிப்பு பெறப்படும். குவிவில்லை மேற்பரப்பில் தொடுமாறு செய்து வாசிப்பு பெறப்படும். ஃபுல் ஸ்டாப். இவ்விரு வாசிப்புகளின் உதவியுடன் திருகாணி மேலுயர்ந்த உயரம் h சிம்பிள் h திருகாணி மேலுயர்ந்த உயரம் சிம்பிள் h அளக்கப்பட்டு திருகாணி மேலுயர்ந்த உயரம் சிம்பிள் h அளக்கப்பட்டு திருகாணி மேலுயர்ந்த உயரம் சிம்பிள் h அளக்கப்பட்டு வளைவினாரை துணியப்படும். சோ பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன செய்யுங்கன்னா, இந்த ரெண்டு படம் உங்களோட காப்பியில் இருக்க வேணும். எக்ஸ்பிளனேஷன் புக்ல தெளிவாக ரெண்டு படத்தையும் வரைஞ்சுதான் நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னாப்ல இந்த இடத்துல இந்த விளக்கத்தை நீங்க எழுதி இருக்க வேண்டும் நினைக்கிறேன். எழுதாக்கள் போஸ்ட் பண்ணி வடிவா என்ன செய்யுங்க,
எழுதிக்கொள்ளும். சரியோ? ரைட், ஓகே. வாசிப்பு பெறும் முறையே தருக, அது சரி. எங்களுக்கு எட்டாவது. ஸோ 7வது கேள்விக்குரிய விளக்கம் நாங்கள் முழுமையாக முடிச்சு விட்டுருக்கிறோம். 7வது கேள்விக்குரிய விளக்கம் பிள்ளைகள் செஞ்சிருக்கிறோம், முழுமையாக முடிச்சு விட்டுருக்கிறோம். சரியோ? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க பிள்ளைகள், எட்டாவது மேற்குறிப்பிட்ட இரு வாசிப்புகளை பயன்படுத்தி நீர் பெறும் அளவீடு யாதென்று சொல்லி கேட்கிறார். இந்த 2 வாசிப்புகளையும் பயன்படுத்தி நீர் எடுக்கிற அளவீடு என்று சொல்றது பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் 2 வாசிப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். உண்மைக்கும் வித்தியாசம் என்று போடுறதுன்றது உண்மைக்கும் அளவீடு 2க்கு வித்தியாசம் எடுக்கிறோம். ஆனால் மறைப்பூச்சி வலு நேர்பூச்சி வலுவாகிறதால கூட்டல் கழித்தல் அங்கே நடக்க போகுது. சரியோ? எழுதிக்கொள்ளுங்க. அப்படி என்றால் இந்த 2 வாசிப்புகளிலும் இருந்து உங்களுக்கு எடுக்கக்கூடியது என்னன்னு சொன்னா இரு வாசிப்புகளின் வித்தியாசம். 2 வாசிப்புகள வித்தியாசம் நீங்க எடுக்க போறீங்க. இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வேணும். சரியா? ரைட். நாங்க தியரியில படிக்கிறது இருக்கு தானே, பெரும்பாலான ஆட்கள். நான் சொல்றேன், இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. 2வது வாசிப்பு. நாங்க தியரியில படிக்கிறதுக்கு தானே பிள்ளைகள். தியரியில் என்ன படிக்கிறோம்? மறைப்பூச்சி வலு வந்தா கூட்டுற, நீர் பூச்சி வலு வந்தா கழிக்கிறேன்னு சொல்லி படிக்கிறதா? உண்மையா? அப்படி ஒன்று இல்லை. தியரட்டிக்கல் பிசிக்ஸ் புக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், பூச்சிய வலுக்கள் எல்லாம் கழிப்படணும் குறிகளோட. பூச்சிய வலுக்கள் இங்க பாருங்க, உண்மைக்கும் எப்படி வரும் என்று சொன்னா பிள்ளைகள், பூச்சிய வலுக்கள் எல்லாம் கழிப்படும். பூச்சிய வலுக்கள் எல்லாம் அதன் குறிகளுடன், அதாவது பூச்சிய வலுக்கள் எல்லாம் கழிபடும். அதாவது இப்படி கருவியின் வாசிப்புடன் கருவியின் வாசிப்பில் இருந்து கழிபடும். பூச்சிய வலுக்கள் எல்லாம் கருவியின் வாசிப்பில் இருந்து கழிபடும். கருவியின் வாசிப்பில் என்ன செய்வோம் பிள்ளைகள்? கழிப்போம். சரியோ? ஆனா இந்த பூச்சிய வலுக்களுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? குறிகள் பயன்படுத்த வேண்டும். குறிகளுடன் என்ற கண்டிஷனோட, குறிகளுடன். சரியோ? இப்ப உண்மையான வாசிப்பு இருக்கு தானே பிள்ளைகள்? உண்மையான வாசிப்பு என்று சொல்றது எப்படி வரும் என்று சொன்னா பிள்ளைகள், கருவியின் வாசிப்பு மைனஸ் பூச்சிய வலுவன்னு தான் வரும். இந்த பூச்சிய வலு போடுற நேரம் நேர்பூச்சிய வலுவாக காணப்பட்டால் பிளஸ் போட்டு பெருமானம் எழுத வேணும். மறைப்பூச்சிய வலுவாக காணப்பட்டால் மைனஸ் போட்டு எழுத வேண்டி வரும். இவருக்கு பிளஸ் போட்டு எழுதணும், இவருக்கு என்ன செய்யணும்? மைனஸ் போட்டு இந்த இடத்துல எழுத வேண்டி வரும். சரியோ? ரைட். உண்மைக்கும் பிசிக்ஸ்ல நாங்க படிக்கிற சமன்பாடு உண்மை வாசிப்புன்றது கருவியின் வாசிப்பு மைனஸ் பூச்சிய வலு. நாங்க தான் சொல்றது எப்படின்னு சொன்னா நேர்பூச்சிய வலுவை கூட்டுறது, கழிக்கிறது, மறைப்பூச்சிய வலுவை கூட்டுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா உண்மையா குறிகளோடு தான் உண்மைக்கும் அதை எழுத வேண்டியும் இருக்கும். பிள்ளைகள் பெரும்பாலும் இதை பின்பற்றது இல்லை, நம்ம ஆக்கள் பின்பற்றது. உண்மைக்கும் அது அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கு. சிங்கள மீடியம்ல எல்லாம் வந்து பெரும்பாலும் இதெல்லாம் எடுத்தால் அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஃபாலோ பண்ணிக்கொள்வாங்க. ஸோ இது எங்கள்கிட்ட இருக்கிற பலமே இல்லை. இது எங்கள்ட ஆக்கள் இப்படி எழுதுறோம்ல, இப்படி எழுதினா சம்டைம்ஸ் நம்மளோட சார்மா இருக்கலாம், என்ன மார்க்ஸ் எப்படி போடுவாங்கன்னு சொல்லி கூட இந்த இடத்துல சந்தேகமாக இருக்குது. ஆனால் பிள்ளைகள் இது மிகச்சரியான ஒரு முறை. சரியோ? ரைட். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல அவர் கேட்டதின்படி 2 வாசிப்புகளையும் கழிக்க வேண்டும் என்று சொல்றீங்க. முதல் எடுக்கிற வாசிப்புன்றது பூச்சிய வலு. இவர் இந்த வாசிப்பு தான் பிள்ளைகள் இந்த கருவிக்கான பூச்சிய வலுவாக இருக்க போது பூச்சிய வலு. சோ 2 வாசிப்புகள்ல வித்தியாசம் தான் உண்மைக்கு நாங்க எடுக்க வேண்டி இருக்கும். நேர்பூச்சிய வலு என்றால் பிளஸ் போடணும், மறைப்பூச்சிய வலு என்றால் மைனஸ் போடணும், அவ்வளவுதான். முதல் வாசிப்பு தான் இந்த கருவியினுடைய பூச்சிய வலுவாக என்ன செய்யப்பட போகுது பிள்ளைகள்? காணப்பட போகுது. சிலவங்க சொல்லுவாங்க இதுக்கு எப்படி என்றால் இந்த கருவிக்கு பூச்சிய வலு இல்லை என்று சொல்லி. ஏனண்டா 2 வாசிப்புகளை வித்தியாசம் எடுக்கிறோம் என்று சொல்லியும் சில கதைகள் இங்க சொல்லுவாங்க.
அதுகளை வச்சும் சில பேப்பர்கள் சில கேள்விகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ கேள்விகளை வச்சு கேள்விகளை பொறுத்து அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் பிள்ளைகள் தெளிவாக ஆன்சர் பண்ணுற எபிலிட்டியை வளர்த்துக்கொள்ள வேணும். அதைத்தான் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கொள்றேன். ரைட், ஓகே. ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஸோ இந்த கேள்விக்குரிய விட என்று சொல்வது, 8வது கேள்விக்குரிய விட என்று சொல்வது பிள்ளைகள், இரு வாசிப்புகளினதும் வித்தியாசம் என்று எழுதிக் கொள்ளுங்க. அவ்வளவு போதும். இரு வாசிப்புகளினதும் வித்தியாசம், அதை மட்டும் எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அவ்வளவு எங்களுக்கு போதுமா இருக்க போதும். இரு வாசிப்புகளின் வித்தியாசம், இரு வாசிப்புகளின் வித்தியாசம் தான் நாங்கள் எடுக்கிறது 8வது. சரியோ, இரு வாசிப்புகளின் வித்தியாசம். 9வது பாருங்க. பகுதி 8இல் பெறப்பட்ட அளவீடு h இரு கால்களுக்கு இடையிலான தூரம் a என்பவற்றை பயன்படுத்தி வளைவின் ஆரை கேபிட்டல் ஆரிற்கான தொடர்பொன்றை பெருக என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றார் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் வளைவின் ஆரைக்கான சமன்பாடு எல்லாருமே படிச்சிருப்போம். படிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வளைவின் ஆரைக்கான சமன்பாடு, வளைவின் ஆரைக்கான சமன்பாடு 9வது கேள்வி. எங்களுக்கு இந்த இடத்துல எடுக்கக்கூடிய வாசிப்புன்றது 2 வாசிப்புகள வித்தியாசம் h. சோ அந்த h-ம் கால்களுக்கு இடையிலான தூரம், இந்த கால்களுக்கு இடையிலான தூரம் ஏயும் தரப்பட்ட பிள்ளைகள் எப்படி இந்த வாசிப்பு எடுக்கலாம் என்ற சமன்பாடு r is equal to a வர்க்கத்தின் கீழ் 6h plus h by 2 ஆக இருக்கும் பிள்ளைகள். இதுதான் எங்கட சமன்பாடு. a வர்க்கத்தின் கீழ் 6h plus h by 2. இந்த சமன்பாடு நாங்க தியரியில வடிவாக நிறுவி எடுத்திருப்போம் பிள்ளைகள். மிக முக்கியமான ஒரு சமன்பாடு, கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். எழுதிக் கொள்ளுங்க. வளைவின் ஆரை r என்று சொல்றது பிள்ளைகள், கால்களுக்கு இடையிலான தூரம் a, a வர்க்கத்தின் கீழ் 6h, h என்று சொல்றது இரு வாசிப்புகள் வித்தியாசம் plus h by 2. சரியோ, ரைட், ஓகே. a வர்க்கத்தின் கீழ் 6h plus h by 2 ஆக இருக்க போகுது பிள்ளைகள். ஓகே, ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க. இரு கால்களுக்கு இடையிலான தூரத்தை மிக திருத்தமாக அளவிட, இதை நீங்க இந்த மிக திருத்தமாக அளவிட எண்ணத்தை ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. சரியோ, இரு கால்களுக்கு இடையிலான தூரத்தை மிக திருத்தமாக அளவிட நீர் பின்பற்றும் முறை யாது என்று சொல்லி கேட்கிறார் பிள்ளைகள். சரி, வந்து கொள்ளும் 10வது கேள்வி. அவதானிங்க பிள்ளைகள், 10வது கேள்வி. 10வது கேள்வியில இதெல்லாம் ஒரு கேள்வியா? எங்களுக்கு தெரியும் இதுக்குரிய ஆன்சர். என்ன ஆன்சர் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு கடதாசி ஒன்று எடுத்து, ஒரு வெண்ணிற கடதாசி அல்லது ஒரு கடதாசிய, ஒரு வரைதல் தாள் அல்லது கடதாசி ஒன்று எடுத்து அதுல இந்த கோலமானியின் கால்களை பிடிச்சு அழுத்தி பதிக்க வேணும். அப்படி அழுத்தி பதிக்கிற நேரம் கோலமானியின் கால்கள் என்று சொல்றது இப்படியாக ஒரு முக்கோண அமைப்பில் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, வந்து சேர போகுது. இதுல வடிவ அவதானிச்சு கொள்ளுங்க, நான் சொல்றேன். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்றது பிள்ளைகள் ஒரு a1 என்று எடுப்போம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்றது ஒரு a2 ஆக இருக்கும் என்று சொல்லி எடுப்போம். இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் என்றது பிள்ளைகள் ஒரு a3 ஆக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்றேன். பொதுவாக இலட்சியமாக இருக்கக்கூடிய கருவிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இலட்சிய கருவி என்றா அதுல வலுக்கள் இல்லைன்ற கருவி, வலு இல்லாம கருவி இருக்குமா? இல்லை, எப்படியும் ஒரு சின்ன ஒரு வலு இருக்கும். கிட்டத்தட்ட 0.001% அந்த கருவியில வலு இருக்கும். இந்த உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு கருவி எடுத்தா கூட அதுல ஒரு வலு இருக்கும். இறைவன் படைப்புகளை தவிர அதுல வலுக்களை கண்டுபிடிக்கிறது சிரமம். சரியோ, ரைட், ஓகே. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, மனிதன் படைப்புகள் எப்படிப்பட்ட படைப்பா இருந்தாலும் வலு இருக்கும், எரர்ஸ் கட்டாயம் இருக்கும். பெர்ஃபெக்ட் 100% என்று இல்லை, மேக்சிமம் வலு இல்லாம செய்வாங்க. அடுத்த முறை கண்டுபிடிக்கிற நேரம் அதை விட இன்னும் வலு இல்லாம எப்படி செய்யறது தான் ரிசர்ச் பண்ணி கொண்டிருப்பாங்க. எதுவாக இருந்தா கூட, எதுவாக இருந்தா கூட. சரியோ, ரைட், வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல 1 2 3 இது மாதிரியாக புள்ளிகள் நாங்க என்ன செய்யறோம், அழுத்தி எடுப்போம். அதாவது இப்ப கோலமானி எடுத்து கோலமானியின் கால்கள் ஒரு வயிற்றில் அழுத்துவோம். அழுத்த அந்த 3 கால்களும் இருக்குதானே, இவரொண்டு இவரொண்டு இவரொண்டு, அந்த 3 கால்களும் ஒரு முக்கோண ஷேப்ல என்ன செய்ய போது எங்களுக்கு இது மாதிரி இருக்க போகுது. இவங்க பாத்தீங்கன்னா சின்ன ஓட்டை மாதிரி, துளைகள் மாதிரி இருக்கு, விளங்குதா? இப்ப இவங்க வந்து பேப்பரை டேமேஜ் பண்ணி உள்ள குத்துப்படும். அப்ப சின்னொரு இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல சைடால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் விளங்கி எடுக்கக்கூடிய பிள்ளைகள் முப்பரிமாணத்திலான்னு சொல்ற, சில பிள்ளைகளுக்கு விளங்கு நினைக்கிறேன், சிலவங்களுக்கு விளங்காது. கொஞ்சம் பாருங்க. ஓகே, இப்படி இப்படி எடுப்போமே,
ஸோ இந்த வியூவில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பேப்பரில் எப்படி ஒரு டேமேஜ் ஒன்று ஏற்படுத்திருக்கோம்னு சொன்னால் இது வந்து எப்படியான ஒரு டேமேஜ் ஏற்படுத்திருக்கோம். பேப்பரை நாங்கள் சைடில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த டேமேஜ் என்று சொல்கிறது? எப்படி இருக்கும்? அந்த கால்கள் உள்ளுக்கு போன அந்த பகுதி என்றது கொஞ்சம் உள்ளுக்கு எங்களுக்கு டேமேஜாக இருக்க போகுது. சரியோ ரைட். இப்படியாக எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது? சைடில் இருந்து இப்போ பேப்பரில் நாங்கள் கோலமானியை வச்சுட்டு சைடில் இருந்து இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் சைடால் எப்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு வியூ தான் இருக்க போகுது. சரியோ ரைட். இப்போ அவர் என்ன கேட்குறார்? இந்த கால்களுக்கு இடையில் இருக்கிற தூரத்தை எப்படி நீங்கள் அளப்பீங்கன்னு சொல்லி கேட்குறார். சாதாரணமாக நீங்கள் சொல்லுவீங்க என்ன சொன்னால் பிள்ளைகள் மீட்டர் கோலை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? அளக்கலாம். எனக்கு சொல்லுங்க அப்போ யாராவது கமெண்ட்ல கீழே போட்டுக்கொள்ளுங்க. கோலமானி இந்த கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் நார்மல் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி உங்களோட ஆன்சர்ஸை நான் செக் பண்ணி கொள்கிறேன். கோலமானி இந்த கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் நார்மல் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க அப்படி எனக்கு. கோலமானி இந்த கால்களுக்கு இடைப்பட்ட தூரம்ன்றது நார்மல் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க பிள்ளைகள் எனக்கு. கமெண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம் எவ்வளோ வேண்டு சொல்லி. 10 சென்டிமீட்டர் 10 கருவி அம்பது தான் இருக்கும் எங்களுக்கு. சரியோ ரைட். ஓகே. நார்மலாக பிள்ளைகள் எவ்வளோ இருக்குமென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5.5 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும். இந்த இதில் வேல்யூன்னு சொல்கிறது. ஸோ நார்மலாக பிள்ளைகள் ஒரு 5.5 சென்டிமீட்டர் அல்லது 5.5 சென்டிமீட்டர் அல்லது 55 மில்லிமீட்டர் 55 மில்லிமீட்டர் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இவரை நாங்கள் மீட்டர் கோலை பயன்படுத்தி அளக்குறேன்னு சொன்னால் வடிவ அளக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்படி தான் ரூலர் வச்சு தானே அளக்கிறது இல்லை. பிள்ளைகள் இதை அளக்குற எப்படி தெரியுமா? வேணியர் எடுக்குமானியை பயன்படுத்தி. ஸோ வேணியரை பயன்படுத்தி எப்படி? சாத்தியம் இல்லை. வேணியர் எடுக்குமானி இந்த அகத்தாடைகளை வச்சு எப்படி என்ன சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. வேணியர் எடுக்குமானியினுடைய புறத்தாடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேணிய கழிப்பருக்கு தான் நாங்கள் படித்தது ரைட். இந்த வேணியர் எடுக்குமானியின் புறத்தாடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்படி இருக்கும் புறத்தாடை என்று சொல்றது. வேணியர் எடுக்குமானி இந்த புறத்தாடை என்று சொல்றது இப்படியாக காணப்படும். இப்படி தான் இருக்க போது வேணியர்னு சொல்றது ரைட். ஸோ இப்படியான ஒரு அமைப்பிலங்களே காணப்பட போகுது. இந்த வேணியர் எடுக்குமானியினுடைய இந்த புறத்தாடைகளை நீங்கள் அகத்தாடைகளை நீங்கள் பார்க்குற நேரத்தில் அகத்தாடைன்னு சொல்றது இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு. சாரி மாறி ஒரு நினைக்கிறேன் என்ன. இப்படி எடுக்கிறேன் ரைட். ஸோ பிள்ளைகள் புறத்தாடை என்று சொல்வது இந்த இடத்துல மழுங்கியதாக காணப்படும். மழுங்கிய முனையை உடையதாக இருக்க போது இந்த புறத்தாடை இது மழுங்கியதாக இருக்கும் பிள்ளைகள். மழுங்கியது ஓகே. ஷார்ப்பா இருக்காது. இது வந்து பிள்ளைகள் ஷார்ப்பானதாக இருக்கும், அதாவது கூரியதாக இருக்கும். கூரியதாக இருக்க போகுது. அப்போ நாங்கள் இதை எப்படி மெஷர் பண்ணுறேன்னு சொன்னால் வேணியரை நீட்டி விட்டுட்டு இந்த ரெண்டு கூரிய முனைகளும் இது ரெண்டுக்கு இடையில வார மாதிரி நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் வைக்க வேண்டியிருக்கு. அதாவது இவர் எப்படி அளக்க வேண்டியிருக்கும் சொன்னா பிள்ளைகள் இதை மாதிரியாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அளந்து கொள்வோம். பாருங்க, இதை மாதிரியாக நாங்கள் வச்சு என்ன செய்வோம்னு சொன்னா பிள்ளைகள் தலைகீழா பிடிச்சு இவர் இழுத்து விட்டு தலைகீழா பிடிச்சு இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையில இவரை வச்சு பிள்ளைகள்
இந்த தூரத்தை யாரை பயன்படுத்தி அளப்பம் என்று சொன்ன பிள்ளைகள் வேனியர் இடுக்குமானியினுடைய அகத்தாடைகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யும் பிள்ளைகள் அளந்து கொள்வோம். காரணம் மீட்டர் கோலை பயன்படுத்துறது சிறந்ததன்று. ஏனென்றால் மீட்டர் கோலினுடைய எளிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டரா இருக்கலாம், 0.1 சென்டிமீட்டராக இருக்கலாம். ஆனா இந்த அளவிட்டு இந்த பூச்சிய வலுவண்டது 1% விட கூட. காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் மீட்டர் கோலை பயன்படுத்தி 1% வலுவில் அளக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீடு வாசிப்பு என்று சொல்றது 10 சென்டிமீட்டர் என்று மிக தெளிவாக நாங்க படிச்சிருக்கிறோம். சோ இந்த இடத்துல இவர் பொருத்தமானவர் இல்ல. சோ பயன்படுத்த வேண்டியது பிள்ளைகள் நீங்க மீட்டர் கோல் எழுதக்கூடாது, எழுத வேண்டியது வேனியர் இடுக்குமானி இந்த அகத்தாடைகள். சரியோ? ரைட், எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், எழுதி கொள்ளுங்க. ஆன்சர் இதை வடிவாக பார்த்து எழுதி கொள்ளுங்க. ரைட், அப்படி அளந்துட்டு மறுபடியும் என்ன செய்ய வேணும்? அளந்துட்டு சும்மா வரல, அளந்துட்டு 3 அளவீடு எடுக்க வேணும். இவங்க 2 பேருக்கும் இடையில, இவங்க 2 பேருக்கும் இடையில, இவங்க 2 பேருக்கும் இடையில அந்த 3 அளவீட்டையும் வேனியரை பயன்படுத்தி அளந்துட்டு, அளந்து முடிச்சதுக்கு பிறகு 3 பேருக்கும் என்ன செய்ய வேணும்? சராசரி பெருமானம் காண வேணும். 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிச்சு உங்களுக்கு எடுக்கக்கூடிய பெருமானம் எடுத்துக்கொள்ள வேணும். எடுக்கக்கூடிய பெருமானம் என்றது எத்தனாம் தசமதானத்தில் காணப்பட வேண்டும் சொல்லுங்க. அப்பம் எடுக்கக்கூடிய பெருமானம் மில்லிமீட்டர்ல இருந்தால் 2ஆம் தசமதானத்தில் காணப்படும். ஏனென்றால் வேனியர் முதலாம் தசமதானத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்ன பிள்ளைகள் வேனியர் என்ற எளிவெண்ணிக்கை என்றது 0.1 மில்லிமீட்டர். அப்ப மில்லிமீட்டர் அளவுடையாக இருந்தால் முதலாம் தசமதானத்தில் காணப்பட வேண்டும். சென்டிமீட்டர் அளவுடையாக இருந்தால் இறுதிவிட சென்டிமீட்டர் எடுப்பீங்கன்னு சொன்னால் 2ஆம் தசமதானத்தில் உங்களோட அளவீடு என்றது காணப்பட வேண்டும். அந்த அளவுக்கு மட்டம் தட்டி இந்த பெருமானம் எடுக்க வேண்டும். பாருங்க எவ்வளவு ஒரு தெளிவாக விளக்கமாக இது அவ்வளவு இந்த கருவிகள் என்ற பகுதியை நாங்க படிச்சு முடிச்சிருக்கோம் என்று சொல்லி இப்படித்தான் ரிவிஷன் என்றது பிள்ளைகள் மிக தெளிவாக செய்திருக்க வேண்டும். ஒரு தரம் தான் நாங்க செய்யறது, அதை முழுமையாக செய்து விட்டோம் என்றால் அதோடு முடியுது. சரியோ? ரைட், ஓகே பிள்ளைகள், வடிவாக பார்த்தலிக்குள்ளும் பிள்ளைகள் வடிவாக பார்த்தலிக்குள்ளும். முதல்ல போஸ்ட் பண்ணி எழுதிக்கொள்ளும் வடிவாக. சரி, ஒரு பிள்ளை கேட்குது என்னட்ட, அப்படின்னு சொன்னா, சார் கிளாஸ் செய்றீங்க, வீடியோ மூவ் ஆயிட்டு இருக்கு. அடே, நான் செய்தது குவாலிட்டியை கூட்டி வீடியோ கேமரா யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை அந்த இடத்துல நியமித்து அவருக்கு வேறையா நாங்கள் அது வேற என்று சொல்லுவோம். நாங்கள் அவரை கவனிக்க வேண்டும். ஸோ பெரிய ஒரு ஒயிட் போர்டு ஒன்று செய்து, ஸோ எல்லாருமே ஜூம் கிளாஸ் இரண்டையும் எப்படி செய்கிறது, சும்மா கேமரா ஃபிக்ஸ்டாக வச்சு அதுக்குள்ளே கொண்டிருக்கிற பிள்ளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கோம். நீங்கள் வெளியில் கொஞ்சம் வரணும், அந்த ஜோனை விட்டு வெளியில் வரணும். சிங்கிள் மீடியம் கிளாஸஸ், வெளியில் நடக்கக்கூடிய கிளாஸஸ் எந்த அளவுக்கு நடக்குது, எவ்வளோக்கு ஒயிட் போர்டு வச்சு செய்கிறாங்க, என்ன மாதிரி கிளாஸஸ் போகுதுன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ அதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. ஸோ குவாலிட்டியே கூட்டிருக்கோம். நாங்கள் மொபைல் ஃபோனில் எடுக்கவே இல்லை, வீடியோ கேமரா யூஸ் பண்ணி தான் என்ன செய்யுது வீடியோஸை நாங்கள் எடுத்து கொண்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேணும். சரியோ? ரைட், தேவையான விஷயத்தை வடிவ போஸ்ட் பண்ணி செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க பிள்ளை. ஸோ பிள்ளைக்கு ஏன் சார் நீங்கள் போகிற அசைகிற நேரம் மூவ் ஆகுதுன்னு சொல்லி, அசைகிற நேரம் மூவ் ஆகுறது ஒரு பெனிஃபிட் தான். அது ஏன்னா ட்ரெக் பண்ணி கொள்ள முடியும் நான் எழுதுகிற இடத்துல, இல்லாட்டி கஷ்டம் ஆகிடும். சரியோ? ரைட், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே பிள்ளை. ஸோ இந்த இடத்துல வடிவம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குரிய ஆன்சருக்கு போய்கொள்ளும், எழுதிக் கொள்ளுங்க. வரைத தாளின் மீது கோளமானியின் கால்களை வைத்து அழுத்தி, வரைத தாளின் மீது அல்லது வெண்ணிற கடதாசியோ கடதாசி ஏதோ உண்டு, வரைத தாளின் மீது கோளமானியின் கால்களை வைத்து அழுத்தி, கோளமானியின் கால்களை வைத்து அழுத்தி, கோளமானியின் கால்களை வைத்து அழுத்தி, அதன் கால்களின் அடையாளங்களை பெறுக. இதான் அந்த அடையாளங்கள். அதன் கால்களின் அடையாளங்களை பெறுக. அதன் கால்களின் அடையாளங்களை பெறுக. அதன் கால்களின் அடையாளங்களை பெறுக. ஃபுல் ஸ்டாப். அடுத்த நோட்டில் அல்லது கண்டினியூஸாக எழுதி கொள்ளுங்க. அக்கால்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை
வேனியர் இடுக்கிமானியின் அகத்தாடைகளை பயன்படுத்தி அளந்து அக்கால்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வேனியர் இடுக்குமானியின் அகத்தாடைகளை பயன்படுத்தி அளந்து அதன் சராசரியை பெறுக. அதன் சராசரியை பெறுக. ஓகே, அதன் சராசரியை பெறுக. அதன் சராசரியை பெறுக. ரைட், ஓகே. ஸோ இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த வாசிப்பெடுக்கிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. ஸோ இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்ள வேணும். அதுக்காக மேலதிக நோட் ஒன்று தரப்போகிறோம் பிள்ளைகள், அதை இந்த இடத்துல கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளும். சரியோ? ரைட், மேலதிக நோட் ஒன்று தரப்போகிறோம், அதை கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் இந்த இடத்துல. இது கடும் முக்கியமான ஒரு நோட். ஸோ இந்த கொஷின்ஸுக்கு போகிறதுக்கு முதல்ல நான் இப்போ கொஞ்சம் அதை சொல்லிக்கொள்கிறேன் பிள்ளைகளா. கொஷின்ஸுக்கு போகிறதுக்கு முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். ரைட், எக்ஸாம் பாயிண்ட். இந்த எக்ஸாம் பாயிண்ட் தரக்கூடியது மேலதிகமாக நான் தரக்கூடிய பாயிண்ட்ஸ் பிள்ளைகளா. ரைட், எக்ஸாம் பாயிண்ட்ஸா. ரைட், ஓகே. ஸோ இதில் ரெண்டு கேஸ் 1 கேஸ் 2 சொல்லி ரெண்டு கேஸ் பார்க்க போகிறோம். இதில் டைப் 1 டைப் 2 அது மாதிரி வரப்போகுது. சரியோ? ரைட். ஸோ இதில் நான் எழுதுறேன் பாருங்க பிள்ளை. முதல் வாசிப்பு பூஜ்ஜியத்திற்கு கீழ். முதல் வாசிப்பு பூஜ்ஜியத்திற்கு கீழ் பெறப்படும் போது ஸோ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீடிங் கொண்டு எடுத்துட்டு அதை வச்சு செய்து கொண்டு போகிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது வாசிப்புன்னு சொல்றது பிள்ளைகள் எப்படி இருக்குதுன்னு எடுப்போம். இது வட்ட அளவிடைன்ற ரைட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரைட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அளவிடைன்னு சொல்றது பிள்ளைகள் இங்கே பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 90 வரைக்கும் வந்து இந்த இடத்துல மறுபடியும் பூஜ்ஜியத்தில் இருக்கும். அதாவது அளவிடை என்று சொல்றது இப்படி போகிற நேரம் எங்களுக்கு அதிகக்கூடிய அளவிடையாக தான் இருக்கும் நார்மலா. சரியோ? ரைட். ஸோ பாருங்க பிள்ளை, இந்த இடத்துல எங்களுக்கு அளவிடைகள் காணப்படும். நான் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னாப்பிள்ளை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 90 பூஜ்ஜியத்துக்கு கீழே எடுக்கக்கூடிய அளவிடு. ஸோ இதானுங்கிற பிரதான அளவிடைன்ற பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொள்வோமே. இதான் பிள்ளைகள் பிரதான அளவிடைன்ற பூஜ்ஜியம். இது பிரதான அளவிடைன்னு 1, இது கீழே இருக்கிற 1, இது பிரதான அளவிடைன்னு மேலே இருக்கக்கூடிய 1 சொல்லி எடுத்துக்கொள்கிறேன் நான். சரியோ? ரைட், வழியாக பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. இதில் எங்களுக்கு 98வது பிரிவுன்றது எங்களுக்கு பொருந்தி காணப்படுது. 98வது பிரிவு. சரியோ? ரைட். இப்போ போன முறை போட்டதில் நான் இந்த பிரதான அளவிடை இங்கே எழுதியிருப்பேன். ஸோ அது அளவிடை வித்தியாசம். ஸோ இது வித்தியாசமான அளவிடை. ஸோ ரெண்டும் ஒன்று தான், விஷயத்தை பிடிச்சிக்கொண்டா சரி உங்களுக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ கோலமானியின் வட்ட அளவிடையை பார்க்குற நேரம் கோலமானியின் வட்ட அளவிடைன்றது இப்போ 0 இங்கே ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி இருக்குமென்று சொல்கிறேன். நார்மலாக வந்து கோலமானியின் வட்ட அளவிடை என்று சொல்கிறது எப்படி இருக்குமென்று சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து ரைட், 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 70, 80, 90. ஓகே, 60, 70, 80, 90, 100. சரியோ? எப்படியாக ஒரு வட்ட அளவிடை எங்களுக்கு இருக்குன்னு எடுப்போம். இவர் தான் எங்கட நடுத்திருகு, அதாவது திருகு தலை, திருகாணி தலை என்று சொல்லுவோம். இந்த சென்டரில் இருக்கக்கூடியவர் பிள்ளைகள். சரியா? சென்டரில் இருக்கக்கூடியவர் இந்த திருகாணி தலை என்று சொல்லவர்.
இவரை நாங்க வலது பக்கம் ரொட்டேட் பண்ணால் எங்களுக்கு எந்த ரேஞ்சுக்குள்ள வருவாருண்டா இதுக்குள்ள பொருந்தக்கூடிய பிரிவு எங்களுக்கு வரப்போகுது. வலது பக்கம் ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னா ஏண்டா பூச்சியத்தோட பூச்சியம் பொருந்திருக்கிற நேரம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வலது பக்கம் ரொட்டேட் பண்ணோன்னு எங்களுக்கு கீழுக்கு தான் பொருந்த போகுது. அப்ப எங்களுக்கு முதல் வாசிப்பண்டது இப்ப பூச்சியத்தோட பூச்சியம் பொருந்தல கொஞ்சம் வலது பக்கம் ரொட்டேட் பண்ற நேரம் கீழே இறங்கி பொருந்துதுன்னு சொன்னா கால்கள் எல்லாம் கீழே வாரத்துக்கு கொஞ்சம் வலது பக்கம் ரொட்டேட் பண்ணித்தான் கீழே நாங்க படுத்துறோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த இடத்துல 98 பிரிவு பொருந்திருக்குன்னு எடுப்போம் ஃபார் an எக்ஸாம்பிள். ஸோ இதான் அதுக்குரிய படமா இருக்கு. 98 தான் எங்களுக்கு இன்னும் விளங்குலிய திருவக்கோள கொஞ்சம் கீழே இறங்கி இருக்க போது. ஸோ இப்படி எங்களுக்கு வந்திருக்க போகுது. ரைட், 98வது பிரிவு பொருந்திருக்க இதண்டா வாசிப்பதான் எழுதி கொள்ற பிள்ளைகள் எப்படி என்றால் ரீடிங் 1 என்று சொல்லி ரீடிங் 1. இந்த ரீடிங் 1 பெருமானம் என்று சொல்றது பிள்ளைகள் பாருங்க, பிரதான அளவடை இந்த பூச்சியத்துக்கு பக்கத்தில் இருக்குது, பூச்சியத்துக்கு கீழே. ஸோ பிரதான அளவடை இந்த வாசிப்பது பூச்சியம் சக பொருந்திர பிரிவு 98. ஆனா உண்மைக்கும் இவர் சுழன்ற பிரிவுன்றது 2 பிரிவு சுழன்றாலே 98க்கு வந்துடும். 98 பிரிவு சுழல தேவையில்லை, பூச்சியத்துக்குள்ள வாசிப்படுக்கிற ஏற்கனவே பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டான். ஸோ 98 தர இழிவெண்ணிக்கைன்றது 1 மில்லிமீட்டர் போறதுக்கு 100 பிரிவுகள் சுழல வேண்டும் எங்களுக்கு. ஒண்டிங்கள் 100 ஆகவே 98 தர 98 இல்ல 100ல இருந்து கழிக்க வேண்டும், 100ல இருந்து கழிக்க வேண்டும். ஸோ 100 மைனஸ் 98 தர 0.01 மில்லிமீட்டர். ரீடிங் 1 என்று சொல்றது பிள்ளைகள் அவதானிச்சு கொள்ளுங்க. 2 என்றால் 0.02 மில்லிமீட்டராக எங்களுக்கு காணப்பட போகுது. சரியோ? ரைட். இப்படி இருக்கிற நேரம் இரண்டாம் வாசிப்பு எங்களுக்கு பூச்சியத்துக்கு கீழே எடுக்க வேண்டி வரலாம், பூச்சியத்துக்கு மேலே எடுக்க வேண்டி வரலாம். அப்படின்ட்டு இரண்டாம் வாசிப்பு, இது முதல் வாசிப்பு பூச்சியத்துக்கு கீழ் பெறப்படும் போது நான் வந்து எழுதி கொள்றேன். அப்படி என்றால் டைப் 1 டைப் 1 டைப் 1ல இப்ப கேஸ் 1 நான் பார்த்துக்கொள்றோம். இரண்டாம் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு பூச்சியத்திற்கு கீழ், இரண்டாம் வாசிப்பு பூச்சியத்திற்கு கீழ். ஓகே, ரைட். இப்ப டைப் 1ல கேஸ் 1. ஓகே, ரைட். இரண்டாம் வாசிப்புன்னு சொல்றது பூச்சியத்துக்கு கீழே. ரெண்டாம் வாசிப்பு பூச்சியத்துக்கு கீழே என்று சொன்னா ஃபார் an எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். இப்படியே இருக்க போகுது. ரெண்டாம் வாசிப்பு பூச்சியத்துக்கு கீழே பிள்ளைகளா, பூச்சியத்துக்கு கீழே. பூச்சியத்துக்கு கீழே எத்தனாவது பொருந்துன்னு சொன்னா இது வந்து எங்களுக்கு இப்போ எடுக்கிறேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 எடுக்கிறேன். 3வது பிரதான பிரிவு, இது 4வது பிரதான பிரிவு, எங்களுக்கு இது 2வது பிரதான பிரிவு. சொண்டு மேல பூச்சியம் மேல இருக்க போகுது. சரி, இது பூச்சியத்துக்கு கீழே. ஏன்டா பூச்சியத்துக்கு கீழே எப்படி இருக்கும்? பூச்சியம் 1 2 3 4 இருக்கும். இல்லாட்டி மேல போற நேரம் கூடிக்கொண்டு போகும், இது மேல போன குறைஞ்சு கொண்டு போகுது. ஸோ விளையும் கொள்ள வேணும். இது எங்களுக்கு 42வது பிரிவு எங்களுக்கு பொருந்தி காணப்படுதுன்னு எடுப்போம் பிள்ளை. 42வது பிரிவு. ஸோ இந்த இடத்துல ரீடிங் நான் எடுத்துக்கொள்றேன் பாருங்க. ரீடிங் 2 நான் எப்படி எடுத்துக்கொள்ளணும் சொன்னா ரீடிங் 2 இந்த இடத்துல வாசிப்புன்னு சொல்றது பிள்ளைகள் பிரதான அளவுடைய வாசிப்புன்றது 3 மில்லிமீட்டர் சக எத்தனா பிரிவு பொருந்தது? 42. பூச்சி போன கிளாஸ்ல நான் கடுமையாக சொன்ன ஒரு விஷயம், பூச்சியத்துக்கு கீழே எத்தனையாவது பிரிவு பொருந்தி காணப்படுகிறதோ, பூச்சியத்துக்கு கீழே எத்தனையாவது பிரிவு பொருந்தி காணப்படுதோ 100ல இருந்து கழிக்க வேணும். பூச்சியத்துக்குள்ள இருக்கிற வாசிப்பு எல்லாத்திலையும் வட்ட அளவுடைய இந்த வாசிப்பு எடுக்கிற நேரம் 100ல இருந்து கழிச்சு தான் எடுக்க வேணும் பூச்சியத்துக்குள்ள எடுக்கிற நேரம். சோ 100 மைனஸ் 42 சர வெளிவண்ணிக்கே 0.01 மில்லிமீட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு ரீடிங் R2 சொல்லுது வரப்போது பிள்ளைகள் பாருங்க. 3 மில்லிமீட்டர் 100ல 42 போயிடுச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் 58. அப்ப 0.58. ஸோ 3.58 மில்லிமீட்டர், 3.58 மில்லிமீட்டர். சரியோ? ஏண்டா இது 58 சொல்லி வரும், 58 42 தான் எங்களுக்கு வரும் 100 சொல்லி. ரைட், 58 என்றால் 0.58 மில்லிமீட்டரா என்ன செய்ய போதும் இருக்க போதும். அப்ப இந்த இடத்துல வாசிப்புன்றது இப்படி இருந்தால் உண்மையான வாசிப்புன்றது பார்ப்போம். இரண்டாம் வாசிப்பு பூச்சியத்துக்கு கீழ். ரைட், உண்மை வாசிப்பு. உண்மை வாசிப்புன்னு சொல்றது பிள்ளைகள் முதல் வாசிப்புன்றது உண்மை வாசிப்புன்றது கருவியின் வாசிப்புல இருந்து முதல் வாசிப்பு என்ன செய்யணும்? கூட்டணும், இல்லாட்டி கழிக்க வேணும். ரைட், பார்த்துக்கொள்ளும். இந்த இடத்துல பிள்ளைகள் நல்ல வடிவம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்க ஸ்டார்ட் பூச்சியத்துக்கு கீழான் ஸ்டார்ட் பண்ணுது. சரியோ? இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுது, ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல.
முடிவடைகிறது பிள்ளைகள் இந்த இடத்துல. கொஞ்சம் நீட்டுறேன் நான், சரியோ? முடிவடைகிறது, அதுவும் பூச்சதுக்குள்ள எங்களுக்கு முடிவடையுது. அப்ப எவ்வளவு தூரம் பேர் நகர்ந்திருக்கிறார், எவ்வளவு தூரம் பேர் நகர்ந்திருக்கிறார், இவ்வளவு தூரம் எங்களுக்கு நகர்ந்திருக்கிறார். சோ நல்ல வடிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எப்படி என்றால் இந்த வாசிப்பு என்று சொல்றது, இவ்வளவும் என்று சொல்றது, நல்ல வடிவா பாருங்க. இவ்வளவும் என்று சொல்றது பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி வரப்போன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த இப்ப ஆரம்பத்தில் நாங்க எடுத்த வாசிப்பு இவ்வளவு இருக்கு தானே, இவ்வளவு என்று சொல்றது எங்க R1. இப்ப நாங்க ரெண்டாவது எடுத்த வாசிப்பு இருக்கு தானே, எந்த வாசிப்பு? ரெண்டாவது எடுத்த வாசிப்பு, இங்க இருக்கிற நேம் எடுத்த வாசிப்பு, பூஜ்ஜியத்திலிருந்து எடுத்த வாசிப்பு. ரைட், இதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக காட்டிக்கொள்றேன் அவதானி பிள்ளைகள். இது பூஜ்ஜியம். முதல் வாசிப்புன்றது நாங்க பூஜ்ஜியத்துக்கும் பெருக்கும் இடையில் எடுத்த வாசிப்பு, இதான் எங்கட R1. ரெண்டாவது எடுத்த வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கும் இந்த இடத்துக்கும் இடையில் எடுத்த வாசிப்பு, இந்த இடம், அதாவது 3க்கு இடையில, 3 இப்ப இங்க வரும், அதுதான் சொல்றேன் நான். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 காட்டுறேன், சரியோ? இங்க இடையில 2 இருக்கும் 3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டிக்கொள்ளும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன் பிள்ளைகள். ஸோ இதான் எங்கட R2 இருக்க போகுது, R2. இப்ப எவ்வளவு தூரம் பேர் நகர்ந்திருக்காருன்னு பார்த்தால், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் தான் எங்களுக்கு உண்மையா நகர்ந்திருக்கார், இங்க இருந்து இங்க தான் நகர்ந்திருக்கார். சோ எங்களுக்கு நகர்ந்த தூரம் என்றது பிள்ளைகள் வரப்போகுது, எங்கட வாசிப்பது வரப்போகுது R2ல இருந்து R1 கழிக்க வேண்டும். R2 மைனஸ் R1. ஏண்டா முதல்ல நாங்க எடுத்த வாசிப்பு இவ்வளவும் R1, ரெண்டாவது எடுத்த வாசிப்பு அதே பூஜ்ஜியத்திலிருந்து இவ்வளவும் எடுத்தது, அதாவது இங்க இருக்கிற நேரம் எடுத்த வாசிப்பு 3.58 இவ்வளவு எங்களுக்கு வரப்போகுது. இவ்வளவுல இருந்து இவ்வளவுத்தை கழிச்சா தான் இந்த இவர் ஆரம்பத்தில் இருந்தவர் ஆரம்பத்தில் இங்க இருந்து இங்க நகர்ந்திருக்கார். சோ நகர்ந்த தூரம் என்றது R2 மைனஸ் R1. சோ இந்த இடத்துல உண்மையான வாசிப்பு என்றது வரப்போகுது பிள்ளைகள் R2 மைனஸ் R1 ஆக இருக்க போகுது, R2 மைனஸ் R1. சோ அந்த அடிப்படையில் பெருமானம் போட்டு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் R2 இந்த பெருமானம் என்றது 3.58 சய R1 பெருமானம் என்றது 0.02 மில்லிமீட்டர். சோ விடையண்டது வரப்போது பிள்ளைகள் 3 கழிச்சு விட்டப்பட்டு சொன்னால் 5.6 மில்லிமீட்டர் என்று சொல்லி 3.56 மில்லிமீட்டர் ஆன்சர் எங்களுக்கு என்ன செய்ய போகுது வரப்போகுது. சோ டைப் 1ல முதல் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்குள் எடுத்து ரெண்டாம் வாசிப்பு அதே பூஜ்ஜியத்துக்குள் சொன்னா அப்படி எங்களுக்கு வரும் R2 மைனஸ் R1 வரப்போகுது. அதே இது முதல் வாசிப்பு இப்படி எடுத்து பூஜ்ஜியத்துக்குள் எடுத்து ரெண்டாம் வாசிப்பு சொல்றது பூஜ்ஜியத்துக்கு மேல் இருக்குமாக இருந்தால் எப்படி வரும் சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். சரியோ? ரைட், இதை நான் அளிக்கிறேன். அவதானிங்க, இப்ப இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேல், இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்திற்கு மேல், இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்திற்கு மேல். சரியோ? ரைட். அப்ப இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேல் எப்படி வருதுன்னு எடுப்போம். ரெண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேல இப்படி எங்களுக்கு வருதுன்னு எடுப்போமே. பூஜ்ஜியத்துக்கு மேல இப்படி எங்களுக்கு வருது. ஸோ இது எங்கட பூஜ்ஜியம் என்று எடுப்போமே. பூஜ்ஜியம் போட தேவையில்லை, பொருந்துற பிரி போட்டாலே போதும் எங்களுக்கு. ரைட், எங்கட பூஜ்ஜியம் இங்க இருக்கு எடுப்போம். ரைட், இதான் எங்கட பூஜ்ஜியம். இது பூஜ்ஜியத்துக்கு விளைக்கிற உண்டு, இவரை பூஜ்ஜியம் எடுப்போம். இது பூஜ்ஜியம், இது ஒன்று, சரியா? இது 2 எடுப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பிள்ளைகள் எத்தனாவது பொருந்து என்று பார்த்தோம்டா ஒரு 78வது பிரிவு பொருந்து எடுப்போம். ரைட், ஓகே, 78வது பிரிவு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன் என்றால் இந்த ரீடிங் R3 என்று எடுக்க போறேன். R3 என்ற ரீடிங்காக என்ன செய்ய போறோம் பிள்ளை இந்த இடத்துல நான் எடுத்துக்கொள்ள போறேன். பாருங்க, R3 என்ற ரீடிங் என்று சொல்றது எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். இரண்டாவது வாசிப்பு சொல்றது பூஜ்ஜியத்துக்கு மேல் எங்களுக்கு ஈடுபட்டிருக்கு. இது முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு. சோ 0.1 2 சோ 1 சோ பிரதான ரெண்டு வாசிப்பு 1 மில்லிமீட்டர். சக பூஜ்ஜியத்துக்கு மேல் எடுக்கிற வாசிப்பு இல்ல, வட்டால் அப்படி இல்ல, கழிக்கிறல்ல, நேரடியா போடுற. சோ இவர் எவ்வளவு சொல்லன்று இருப்பார்? 78. சோ 78 சரியாக சொல்லன்று இருக்க போது 78 தர 0.01 மில்லிமீட்டர். சோ R3 என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு வரும் பிள்ளைகள் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. 1.78 மில்லிமீட்டர் என்ற ஆன்சர் எங்களுக்கு வரப்போகுது பிள்ளை. 1.78 மில்லிமீட்டர்.
சரியோ? ரைட். ஓகே. இப்ப முதல் வாசிப்பு நாங்க இங்க எடுத்த முதல் வாசிப்புன்னு சொல்றது இங்க இந்த மாதிரி ஒரு இடத்த வந்துச்சு. தானே? ரைட். ஸோ இது 1 இது 2 இந்த இடத்துல எங்களுக்கு பூஜ்ஜியம் என்று வரப்போகுது. சரியோ? இந்த இடம் எங்களுக்கு என்ன செய்ய போகுது? பூஜ்ஜியம் என்று சொல்லி வரப்போகுது பிள்ளை. ரைட். ஸோ முதல் வாசிப்பு நாங்கள் எந்த இடத்துல ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்த முதல் வாசிப்பு இங்க தான் முதல் வாசிப்பு எடுத்தாங்க. முதல் வாசிப்பு இங்க தானே நாங்கள் எடுத்தது. ரைட். ஸோ முதல் வாசிப்பு எடுத்தது பிள்ளைகள் நாங்கள் எந்த இடம் என்று சொன்னால் இந்த இடம், அதாவது பூஜ்ஜியத்தில் இருந்து கொஞ்சம் கீழே தான் நாங்கள் எடுத்தது முதலாவது வாசிப்பு. ஸோ இவ்வளவு தான் எங்கட R1 ஆக இருக்க போகுது. R1. இப்ப நாங்கள் எடுத்த வாசிப்புன்னு சொல்றது பிள்ளைகள், இப்ப நாங்கள் எடுத்த வாசிப்புன்றது இங்க இந்த இடத்துல தான் இப்ப நாங்கள் எடுத்த வாசிப்பு. ஸோ இது பிள்ளைகள் எப்படி இருக்க போன்றால் பூஜ்ஜியத்தில் இருந்து தான் நாங்கள் வாசிப்பு எடுத்தது. பூஜ்ஜியத்தில் இருந்து நாங்கள் எடுத்த ரீடிங் என்று சொல்றது பிள்ளைகள் R2. உண்மைக்கு எவ்வளவு தூரம் எழும்பி இருப்பார்? இங்க இருந்த வட்ட அளவிடை இங்க எழும்பி இருக்குது. ஆகவே எவ்வளவு தூரம் இவர் எஃபெக்டிவாக மேலெழுந்திருக்கார், அந்த ரெண்டு வாசிப்புகள் வித்தியாசம் எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் எவ்வளவு மேலெழும்பி இருக்கார் என்று சொல்லி பார்த்துக்கொள்வோம். இவ்வளவு தூரம் அவர் மேல எழும்பி இருந்திருக்கார். அதாவது R1 பிளஸ் R2 தூரம், R1 பிளஸ் R2 தூரமாக எங்களுக்கு இருந்திருக்க போகுது. அப்ப உண்மையான வாசிப்பு சொல்றது பிள்ளைகள். அப்ப எங்கட உண்மையான வாசிப்பு சொல்றது பாருங்க, வடிவாக காட்டுறேன். இந்த இடத்துல உண்மை வாசிப்பு என்று சொல்றது பிள்ளைகள் எவ்வளவு இருக்க போகுது என்றால் பிள்ளைகள் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? உண்மையான வாசிப்புக்கு R1 மாற்றியும் கூட்டம் என்று ஆரம்பம் இங்க இருந்து இறுதி எங்க இருக்கு. சோ இவ்வளவு தானே உயரம். சோ R1 பிளஸ் R2 இல்ல R3 ஆக இருக்க போகுது என்ன பிள்ளை என்றால் இந்த வாசிப்பு நாங்கள் R3 என்றதை எடுத்தோம். ஸோ இது எங்களுக்கு R3, இதுவும் எங்களுக்கு R3 ஆக இருந்திருக்க போகுது. R3 R1 பிளஸ் R3. சரி, பிரதியிட்டுக் கொள்வோம். பிரேட்டம் சொன்னா பிள்ளைகள் முதலாவது R1 வாசிப்பு என்று சொல்வது பிள்ளைகள் அவதான் நீங்க 0.02 மில்லிமீட்டர் சக R3 வாசிப்பு என்று சொல்வது பிள்ளைகள். R3 வாசிப்பு என்று சொல்வது எங்களுக்கு தெரியும் 1.78 மில்லிமீட்டர். ஸோ விடை என்று சொல்வது பிள்ளைகள் எங்களுக்கு வரப்போகுது 8 2 10 0 1 மிச்சம் 7 3 8 வரப்போகுது. ஸோ எங்களுக்கு வரும் எப்படி என்றால் 1.8 என்று போட்டாப்புல 1.80 மில்லிமீட்டர் இதான் பிள்ளைகள் எங்களோட விடையாக இருக்க போகுது. சரியோ? ரைட். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. முதல் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்குள்ள இருந்தாலும் ரெண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு இளையம் எடுக்கலாம், பூஜ்ஜியத்துக்கு மேலேயும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு குழிவில்லைக்கான வளைவுனாரை துணிகிற பரிசோதனையாகவும் அது ஒரு குவிவில்லைக்கான வளைவினாரை துணிகிற பரிசோதனையாகவும் எங்களுக்கு இருந்திருக்கும். விலங்குன்னு சொல்றது ரைட். இப்ப என்ன நடக்க போகும் சொன்னா பிள்ளைகள் டைப் 2ல பார்க்க போறோம். முதல் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேல் பெறப்படும் போது எப்படின்னு சொல்லி ரைட் பார்த்துக்கொள்ளும். பாருங்க, முதல் வாசிப்பு டைப் 2 பார்க்க போறோம். டைப் 2 முதல் வாசிப்பு பூஜ்ஜியத்திற்கு மேல் பெறப்படும் போது முதல் வாசிப்பு பூஜ்ஜியத்திற்கு மேல் பெறப்படும் போது ரைட். இப்ப முதலாவது வாசிப்புன்னு சொல்றது பிள்ளைகள் பூஜ்ஜியத்துக்கு மேல வார மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம் இந்த இடத்துல நாங்க பார்த்துக்கொள்ள போறோம். சரியோ? ரைட். முதலாவது வாசிப்பு எங்களுக்கு பூஜ்ஜியத்துக்கு மேல வார மாதிரி இருக்கிற மாதிரி. அவன் அடுத்துக்குள்ள பாருங்க, முதலாவது வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேலன்னு சொன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குமே. இதுல ஒரு உதாரணத்துக்கு
ஒரு 18வது பிரிவு பொருந்தன்னு எடுப்போம். ரைட், இது 0, இது முதலாவது, இது முதலாவது. ரைட், 0க்கு மேலே முதலாவது வாசிப்பு ஒரு 18வது பிரிவு பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் பிள்ளைகள் பொருந்தி காணப்படுது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ரீடிங்னு சொல்வது நான் எடுத்துக்கொள்றேன் எப்படின்னு சொன்னால் ரைட், இதில் வந்து முதல் வாசிப்பு 0க்கு மேல் பெறப்படும் போதுன்னு சொல்லியிருக்கிறேன். ரைட், ஸோ இதில் நான் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் நேரடியாக நான் எடுத்துக்கொள்ள இந்த ரீடிங்கை நாங்கள் எப்படி போடுவோம்னு சொன்னால் R1 R2 R3 போடுமே பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியோ, இல்லாட்டி R3 R4 R5 R6 சொல்லி போடலாம். சரியோ, R4 R5 R6 என்ன செய்யலாம் பிள்ளைகள் போடலாம். ஸோ நான் போட்டுக்கொள்றேன் R4. சரியோ, R4 இதை எடுத்துக்கொள்றேன் நான். R4 இஸ் ஈக்குவல் டு பிள்ளைகள் 18வது பிரிவு பொருந்தது. 0க்கு மேலே எத்தனாவது பிரிவுங்களுக்கு பொருந்தினாலும் பரவாயில்ல பிள்ளைகள், எத்தனை நேரடியாக போட்டு விட்டு எழுதி கொள்ளலாம். பாருங்க, 18வது பிரிவுண்டபடியால 18 தர 0.01 மில்லிமீட்டர். 0க்கு மேல் பொருந்துற அளவிடைகளில் நீங்க என்ன செய்யக்கூடாது என்றால் 100 கழிக்கிறல்ல நேரடியான வாசிப்பு தான். திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப R4 இந்த பெருமானம் எனக்கு கிடைக்க போது பிள்ளைகள், அவதான் நீங்க R4 சொல்றது 0.18 மில்லிமீட்டர். ரைட், முதல் வாசிப்பு 0க்கு மேல் இருக்கிற நேரம் அதுல டைப் 1 என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். இரண்டாம் வாசிப்பு 0க்கு கீழ் இருக்கும் போது, அடுத்த இரண்டாம் வாசிப்பு 0க்கு மேல் இருக்கும் போது இரண்டையும் என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், கொஞ்சம் நாங்க இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள போறோம். ரைட், இதுல முதலாவது, அதாவது டைப் 2ல முதலாவது இரண்டாம் வாசிப்பு 0க்கு கீழ், இரண்டாம் வாசிப்பு 0க்கு கீழ் காணப்படுற நேரம். ஓகே, ரைட். ஸோ ரெண்டாம் வாசிப்பு 0க்கு கீழே எங்களுக்கு இருக்கிற நேரம் என்று சொன்ன பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு வரப்போன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு எழுதி கொள்ளுமே நாங்கள், என்ன பிரச்சனை உண்டு இல்லையே. ரைட், இதில் ஒரு 0க்கு கீழே தானே. ரைட், இது 0 எடுப்போம். ரெண்டு, இது 1, இது 2, எப்படியும் எடுக்கலாம். இனி ரைட், இங்க எடுப்போம். இந்த இடத்துல ஒரு 12வது பிரிவு வந்து எடுத்துக்கொள்வோம் பிள்ளைங்களா. 12வது பிரிவு எங்களுக்கு என்ன செய்து பொருந்திக் கொள்ளுது. இது R4 எடுத்திருக்கோம், இது R4, இது R5 வந்து போடுவோம் பிள்ளைகள். ரைட், அவதான் சொல்லுவோம். R5 இருக்கக்கூடிய இந்த ரீடிங்ன்றது பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. R5 வந்தது 2க்கு 3க்கும் இடையில 0க்கு கீழே, சோ 2 மில்லிமீட்டர் சக 0க்கு கீழே வழியால 100 கழிக்க வேண்டும். 100 மைனஸ் 12வது பிரிவு தர கருவியின் எலிமென்னிக்கு 0.01 மில்லிமீட்டர். R5 இஸ் ஈக்குவல் டு பிள்ளைங்களுக்கு வரப்போது பாருங்க, 2 மில்லிமீட்டர் சக 100ல 18 போச்சுன்னு சொன்னால் 88. அப்ப 0.88 மில்லிமீட்டர் எழுதுக்க செய்ய நினைக்கிறேன். சரியோ, அப்ப R5 is equal to பிள்ளைகள் 2.88 மில்லிமீட்டர் என்று சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. இதுல வடிவா பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள், வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. முதல் வாசிப்புன்றது இங்க எடுத்திருந்தோம் 0க்கு மேல, இந்த இடத்துல தான் எங்கட முதலாவது வாசிப்பு இந்த 18 பொருந்தினது. சரியோ, இங்க தான் எங்கட முதலாவது வாசிப்பு. சோ ஃபர்ஸ்ட் ரீடிங் என்றது 0க்கு இதுக்கு இடையில நாங்க எடுத்தது R4 என்று சொல்லக்கூடியது. R4 இவ்வளவு எங்களுக்கு R4. அதே நேரம் இதை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த இவ்வளவு ரீடிங்கும் பார்த்தோம்னு சொன்னால், இவ்வளவு ரீடிங் இவ்வளவு வந்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இவ்வளவு தான் எங்களுக்கு ஒரு R5. இப்ப நாங்க எடுத்தது 0க்கு இப்ப இருக்கிற இடத்துக்கு இடையிலான தூரம் R5. அப்ப உண்மையான வாசிப்பு இப்ப கெப் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். எவ்வளவு தூரம் இந்த வட்ட அளவுடைய நகர்ந்திருக்குது, இங்க இருந்து இங்க எங்களுக்கு நகர்ந்திருக்கு பிள்ளைகள். சரியோ, இரண்டாம் வாசிப்பு 0க்கு கீழ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற தூரம் என்றது R4 plus R5 ஆக இருக்க போகுது. என்ன ரைட், R4 plus R5, R4 plus R5.
ஓகே ரைட் R4 plus R5. ஸோ இந்த இடத்துல எங்களோட உண்மை வாசிப்பு என்று சொல்றது, உண்மை வாசிப்பை நாங்கள் எழுதி கொள்வோம் பாருங்க. உண்மை வாசிப்பு என்றது R4 plus R5 ஆக இருக்க போகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் R2 minus R1 என்று வந்த கழிபட்டு இருக்குது. இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு கீழே தான். இதுவும் இந்த இடத்துல முதல் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு கீழே என்றதால எங்களுக்கு கழிபட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு இப்ப பாருங்க கூட்டுப்பட்டு இருக்குது. சரியோ? வித்தியாசத்தை தெளிவாக விளையும் கொள்ள வேணும். நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ் அவ்வளவு உங்களுக்கு தெரியும்டா எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் இலகுவாக செய்யலாம். சரி, ஆன்சர் எழுதிக்கொள்ளும். R4 வின் பிரமாணம் என்று சொல்வது 0.18 மில்லிமீட்டர். 0.18 மில்லிமீட்டராக எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது, காணப்பட போகுது. இது நாங்கள் பூச்சியத்துக்கு மேல் எடுத்திருக்கோம், இது பூச்சியத்துக்கு கீழ் எடுத்திருக்கோம், ரெண்டும் கூட்டுப்பட போகுது. சரியோ? ரைட். சக R5 இந்த பிரமாணம் 2.88 மில்லிமீட்டர். ஸோ ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னா பிள்ளைகள் 8 2 16 ஒன்று மிச்சம் 8 மொண்டும் 9 மொண்டும் 10 சொல்லி வரப்போகுது. ஸோ பூஜ்ஜியம் 1 ஸோ 2 மொண்டு 3.06 மில்லிமீட்டர் எங்களோட ஆன்சர் என்ன செய்ய போகுது பிள்ளைகள் வரப்போகுது. ஏண்டா 12 கூட்டினால் அங்கே 3 ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது 6. ஸோ 3.06 மில்லிமீட்டர். ரைட். அடுத்தது பாருங்க டைப் 2 கேஸ் 2. இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேல் காணப்படுற நேரம். இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்திற்கு மேல் காணப்படுற நேரம் எப்படின்னு பார்ப்போம். சரியோ? ரைட். ஸோ ரெண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேல் என்றபடியால் நான் இப்படி எடுத்துக்கொள்றேன். 0 எடுப்போம். One, two, three. அதான் இந்த இடத்துல வட்டாளவிடையின்ற வாசிப்புன்றது முப்பத்தி ரெண்டாவது பிரிவு எடுப்போம். 32வது பிரிவு. ஸோ இப்போ பாருங்களே, இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேல் காணப்படுற நேரம் இவரை வாசிப்பு நாங்கள் R6 எடுத்துக்கொள்வோம். R6 ரீடிங் 6 என்று சொல்வது பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளும் வாசிப்பு பாருங்க பூஜ்ஜியத்துக்கு மேல் என்றபடியால இது 3ஓட கூட்டுப்பட போகுது. 3 மில்லிமீட்டர் சக எத்தனை பிரிவு பொருந்ததோ அதோட பெருக்கினா சரி 100ல இருந்து கழிக்கிறல்ல. பூஜ்ஜியத்துக்கு கீழே தான் 100ல இருந்து கழிக்கிறது. 0.01 மில்லிமீட்டர். அப்ப 0.32 மில்லிமீட்டர் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த இடத்துல நாங்க கூட்ட வேண்டியிருக்குது. கூட்டி விட்டோம் சொன்னா பிள்ளைகள் 3.32 மில்லிமீட்டராக என்ன செய்யப்பட போகுது பிள்ளைகளுக்கு காணப்பட போகுது. R6 பெருமானம் என்று சொல்றது. இரண்டாம் வாசிப்பு பூஜ்ஜியத்துக்கு மேல் R6 பெருமானம். இப்ப உண்மை வாசிப்பு பாப்போம். ஆரம்பத்தில் நாம் எங்க எடுத்திருப்போம், பூஜ்ஜியத்துக்கு மேல 18ஆம் பிரிவு இருந்து இந்த மாதிரி இடத்துல ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்தது. சரியோ? ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்து இங்க தான். அப்ப பூஜ்ஜியத்துக்கும் இவருக்கும் இடையில் இருக்கிற தூரம் இருக்குதானே, பூஜ்ஜியத்துக்கும் ரீடிங்கும் இடையில் இருக்கிற தூரம் தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் எடுத்து என்னது எங்கட R4 சொல்றது. இவர் தான் எங்கட R4. யார் இவர்? எங்கட R4. இவர் தான் எங்கட R4. இப்ப நாங்க எடுத்தது பூஜ்ஜியத்துக்கும் நல்ல வடிவா பார்க்கணுமா, பூஜ்ஜியத்துக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில் இருக்கிற தூரம். இவர் தான் யாரு 6 என்று சொல்றது. R6 R4 R5 R4 R6 R3 R1 R3 R2 R3 sorry R1 R2 R3 R1 yes R1 R2 R1 R3 சரி ஓகே சரி பார்த்துக்கொள்ளும் பிள்ளை. சோ இந்த இடத்துல எவ்வளவு தூரம் எழும்பி இருக்குன்னு பார்க்க வேண்டும்னு சொன்னால் இவர் இங்க இருந்து இங்க வரைக்கும் எங்களுக்கு எழும்பி இருக்கிறாரு. சோ இவ்வளவு தூரம் எங்களுக்கு எழும்பி இருக்குது. சோ இவ்வளவு தூரம் எங்களுக்கு எழும்பி காணப்படுதுன்னு சொன்னா பிள்ளை பாருங்க, இவ்வளவு மொத்தமாக R6 என்றா இவ்வளவு என்ன R6 இந்த R4 போனா இந்த எழும்பின தூரம் எங்களுக்கு வர போகுது பிள்ளை பாருங்க R6 minus R4 என்னடா R6 என்றது இது வரைக்கும் இல்ல, கீழே இது வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும், இது இங்க இருந்து இங்க வரைக்கும். சோ வடிவா கழிச்சு விட்டுருக்கேன், வடிவா விளங்க வேணும்.
அம்புக்குறி சில நேரம் விளங்கி இருக்காது, கீழே இருக்கிற இடத்துல பொருந்தது அம்புக்குறி. சரியோ? ரைட், ஓகே. ஸோ இப்போ தெளிவாக விளங்க நினைக்கிறேன். சரி பிள்ளை, ஸோ இது வந்து R6 மைனஸ் R4 எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது, காணப்பட போகுது. அப்போ உண்மை வாசிப்புக்கு போகும். உண்மை வாசிப்பு பாருங்க, R6 மைனஸ் R4 ஆக இருக்கு. R6 மைனஸ் R4. ஸோ R6ல இருந்து R4 கழிச்சு விட்டோம்னு சொன்னா பிள்ளைகள் R6 பெருமானம் என்று சொல்றது எடுத்திருக்கிற 3.32 மில்லிமீட்டர் செய்ய R4 பெருமானம் என்றது 0.18 மில்லிமீட்டர். 0.18 மில்லிமீட்டர். சரியோ? ரைட். ஸோ கழிச்சு விட்டோம்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு பெருமானம் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்றால் எங்களுக்கு தெரியும் 12ல் 8 போச்சுன்னு சொன்னா பிள்ளை எங்களுக்கு 4. ஸோ 4 வெறும் 14 தசம். ஸோ எங்களுக்கு 3.14 மில்லிமீட்டர் வரப்போகுது. என்ன பிள்ளை? 3.14 மில்லிமீட்டர். ஸோ 8 நாள் 12 நிமிஷம். ஸோ 32. சரி, எழுதியிருக்கிற எல்லாமே சரி, எழுதியிருக்கிற சரி. ஸோ பிள்ளைகள் படியாக பாருங்க, 3.14 மில்லிமீட்டர். ஸோ இந்த இடத்துல இந்த 2 இங்கால இருக்கிற பகுதி என்று சொல்றது, இங்கால இருக்கிற பகுதி என்றது இங்கே நாங்கள் எழுதியிருக்கிற இந்த இவ்வளவு விஷயம் தான் பிள்ளைகள் கோளமானியில ஆரம்ப இறுதி வாசிப்புகள் எடுக்கிற நேரம் இருக்கக்கூடிய ட்ரிக்கியான விஷயங்கள். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக வடிவாக போஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. சரியோ? ரைட். சரி, ஓகே விழி. ஸோ இந்த இடத்துல வடிவாக அந்த விஷயம் விளங்குற நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த கேள்விக்குரிய ஆன்சரு டக்குன்னு போய்க்கொள்ளும். சரியோ? ரைட். ஸோ கேள்விக்குரிய ஆன்சரு போய்க்கொள்ளும் பிள்ளை பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் அழிச்சு கொள்கிறேன். இப்போ எங்களுக்கு வாசைப்படுக்கிறெல்லாம் சும்மா டக் டக்கண்டு இலகுவாக எடுக்கக்கூடிய மரங்களுக்கு என்ன செய்ய போது இருக்க போகுது. இதெல்லாம் பாடமாக்குறது இல்லை. ஸோ விளையக்குள்ள வேணும் எந்த 2 இடையில் அவங்களுக்கு வரப்போகுது அதுக்கேற்ற மரங்களுக்கு வாசிப்பு மாறப்போகுதுன்னு சொல்லி அப்படியே விளையம் கொண்டீங்கன்னா சரி, அவ்வளோ எங்களுக்கு போதுமா இருக்க போகுது. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இதை பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் அவதானிங்க 11வது கேள்வியில் 11வது கேள்வி ரீடிங் போகிறோம். ரைட். குவி விலையொன்றின் வளைவுநாரை துணிவதற்கு கோலமானியில் பெறப்பட்ட அளவீடுகள் கீழே காட்டப்பட்டுள்ளது. முதலாவது வாசிப்பு, 2வது வாசிப்பு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு உரிய
உரிய வாசிப்புகளை தருகன்னு சொல்றாரு. அந்த ரெண்டு சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய வாசிப்பை நாம் என்ன செய்ய போறோம், நாங்கள் எடுக்க போறோம் இல்லையா. முதலாவது வாசிப்பு நான் R1 போட்டுக்கொள்ள போறோம், உங்களுக்கு விளங்குற மாதிரி. R1 வாசிப்பு எடுத்துன்னு சொன்னாலே பாருங்க, 90 சரியாக அவர் பொருந்துற பிரிவை தெளிவாக காட்டிருக்கிறார் பிள்ளைகள். 95, 96, 97, 99 பிரிவு எங்களுக்கு பொருந்துதாம். ஸோ பூச்சத்துக்கு என்னபடியால 100 - 99 தர 0.01 மில்லிமீட்டர். ஸோ 1 என்று சொன்னா பிள்ளைகள் ஆர் ரீடிங் என்று சொல்ல வரப்போகுது. 0.01 மில்லிமீட்டர் எங்கட முதலாவது ரீடிங்காக இருக்க போகுது. ரெண்டாவது ரீடிங் 2 பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறது சரியா எங்களுக்கு 1, 2, 3, 4வது மில்லிமீட்டர் பிரதான எங்களுக்கு 4வது வரப்போகுது. பூச்சத்துக்கு மேல் நேரடி வாசிப்பு எடுக்க வேணும் பாருங்க. 10வது பிரிவு எங்களுக்கு என்ன செய்யுது 9, 10வது பிரிவு பொருந்துற மாதிரி அவர் கோடால போட்டு காட்டிருக்கார். ஸோ 10வது நேரடியாக போட்டு விட்டா சரி. 10 தர 0.01 மில்லிமீட்டர். சரியோ ரைட். பாருங்க கூட ஆன்சர் என்றது வரப்போகுது பிள்ளைகள். ஆற்றோட பிரமாணம்னு சொல்லுது 4, இது 10ன்னு சொன்னா 4.10 மில்லிமீட்டர் எங்கட ரெண்டாவது ரீடிங்காக இருக்க போகுது. சரியோ ரைட். அடுத்து பாருங்க நீங்க ரைட். ஓகே. ஸோ பாருங்க இந்த இடத்துல இவர் வந்து பூச்சியத்துக்கு கீழே வாரதால மறைப்பூச்சி வலுவாக இருப்பார். அதை கொஞ்சம் பிரேக்கெட் பண்ணி கொள்றேன். மறைப்பூச்சி வலு, மறைப்பூச்சிய வலு அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. முதல் வாசிப்பண்டே சொல்லிக்கொள்ள முடியும், பிரச்சனை ஒன்று இல்லை. அது எங்களுக்கு இப்போ தெரியும் தானே எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. ரைட். மறைப்பூச்சி வலு வந்து வரப்போகுது. சரி ஓகே. இப்போ பார்த்துக்கொள்ள முடியல நாங்கள் என்ன ரைட். என்ன தரப்பட்ட எச்சின் பெருமானம் எது, எவ்வளோ ஹைட் டிஃபரன்ஸ் கேட்கிறார். ஸோ முதல் வாசிப்பண்டது பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு பெறப்பட்டிருக்குன்னு சொன்னா அப்படியே பாருங்க. முதல் வாசிப்பண்டு சொல்றது எங்களுக்கு எப்படி பெறப்படப்பட்டிருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் பூச்சத்துக்கு கீழே, ரெண்டாம் வாசிப்பு பூச்சியத்துக்கு மேல. ஸோ இப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல கீழே இருக்கிற கொஞ்சம் வரப்போகுது எங்களுக்கு பூச்சியத்துக்கு கீழே எடுத்தது. அப்ப அந்த வாசிப்போட சேர்த்து மேலே இருக்கிற வரப்போது கூட்டுப்பட போகுது. ஸோ இந்த இடத்துல எச்சிர பிரமாணம் என்று சொல்றது, அதாவது பி பார்ட்ல எச்சிர பிரமாணம் எங்களுக்கு வரும் R1 + R2 சொல்லி. R1 + R2 என்ன ரைட். ஸோ பாருங்க H is equal to எங்களுக்கு வரும் R1 R2 கூட்டி விட்டோம்னு சொன்னா 4.11 மில்லிமீட்டர். இதான் H பெருமானம். சரியோ ரைட். பி சி பார்ட்டை பார்ப்போம். சி பார்ட் இரு கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் 3.2 சென்டிமீட்டரின் வளைவினாரை காண்க. ஸோ இது எங்களுக்கு பிரதியீடு. ஸோ வடிவ பாருங்க பிள்ளைகள் உங்களோட சமன்பாடு R is equal to A வர்க்கத்தின் கீழ் 6H plus H/2 ஆக இருக்க போது எங்கட சமன்பாடு சொல்லுது. அப்ப R is equal to எங்களுக்கு வரப்போகுது ஏட பெருமானம் A என்று சொல்றது. இப்போ எல்லாத்தையும் 1 சென்டிமீட்டர்ல போடும், மில்லிமீட்டர்ல போடணும். நல்லது மில்லிமீட்டர்ல போடும் பிள்ளைகள். சரியோ ரைட். ஓகே. ஏட பெருமானம் 3.2 சென்டிமீட்டர். அப்போ 32 மில்லிமீட்டர். கடைசி விட எங்களுக்கு 30 மில்லிமீட்டர் தான் வரப்போகுது. எல்லாத்தையும் மில்லிமீட்டர் போடும் என்ன ரைட். ஓகே. ஸோ 32 மில்லிமீட்டரினுடைய வர்க்கம் அதன் கீழ் 6 தர இந்த மில்லிமீட்டர் பெருமானம் 4.11 சக எச்சிர பெருமானம் 4.11 அதன் கீழ் H/2 தானே /2 வரப்போகுது. ஸோ இதை நாங்கள் சுருக்கி விட்டோம்னா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பிள்ளைகள். சுருக்கினால் வரக்கூடிய ஆன்சர் சொல்லி வடிவாக சுருக்கி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி. ரைட். உங்களோட பெருமானம் சுருக்கி ஆன்சர் சொல்லுங்க பிள்ளைகள். உங்களோட பெருமானம் அன்னதாக வர வேணும் அப்படின்னா 43.58 மில்லிமீட்டர் கிட்ட உங்களோட ஆன்சர் என்ன செய்ய வேணும், கடைசி ஆன்சர் வர வேணும். சரியோ ரைட். 43.58 மில்லிமீட்டருக்கு பிள்ளைகள் உங்களோட கடைசி ஆன்சர் என்ன செய்ய வேண்டும், வந்திருக்க வேணும். சரியோ ரைட். ஓகே. அடுத்த ரெண்டு பார்த்துக்கொள்ளும். 12வது கேள்வி. இதுக்கு பிறகு பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க இது பற்றி நாங்க டீப்பா படிக்கிறது இல்லை. இதுக்கு பிறகு நாங்க இதுல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சு கொண்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டும். எவ்வளவு கூட கேள்வி செய்யமா அவ்வளவுக்கு தெரியாத விஷயங்களை எங்களால் படிச்சு கொள்ள முடியுமா இருக்கும். எல்லாத்தையும் டொப்பா சீரீஸ்ல கவர் பண்ணிக்கொள்ளும். பாருங்க ரைட். ஓகே. 12வது கேள்வி. 12வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஏ என்று சொல்றது ஏ பார்ட்ல அவர் சொல்றாரு ஒவ்வொரு சந்தர்க்குரிய வாசிப்பு. இதுல நான் R3 என்று எடுக்கிறேன் விளங்குறதுக்காக நான் போறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க நேரடியாக சும்மா பெருமானம் போல் பிரச்சனை ஒன்றும் இல்லை. குழிவு இல்லை இந்த வளைவினாரை. ஸோ இது பூச்சியத்துக்கு மேல முதல் வாசிப்பு இருக்கு. எத்தனை பிரிவு பொருந்தது, 5வது பிரிவு பொருந்தது. பூச்சியத்துக்கு மேல் என்றபடியால நீர் பூச்சி வலுவா இருக்க போகுது எங்களுக்கு 5 தர 0.01 மில்லிமீட்டர்.
ஸோ எங்களுக்கு R3 பெருமானம்ன்றது வரப்போகுது பிள்ளைகள் பாருங்க 0.05 மில்லிமீட்டர். இதான் கருவியின் நேர் பூச்சிய வலுவாக இருக்கு. நேர் உங்களுக்கு மேலே விளக்கத்துக்காக சொல்கிறேன். நேர் பூச்சிய வலு பூச்சிய வலு தொடர்பாக கேட்டாங்கன்னா நேர் பூச்சிய வலுவாக இருக்கு. பூச்சிய வலு தொடர்பாக கேட்டால் நேர் பூச்சிய வலுவாக இருக்கு. ஆனால் பெரும்பாலும் நாங்கள் பூச்சிய வலு பற்றி கேட்க தேவையில்லை. 2 ரீடிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணிக்கொண்டு ரீடிங் எடுக்கிற டிப்ஸை யூஸ் பண்ணிக்கொண்டு உங்களால் செய்து கொள்ள முடியுமா இருக்கு. ரைட். இப்போ R3 கண்டம் R4 அடுத்த ரீடிங்கை பார்ப்போம். R4 நான் எடுக்கிறேன், நான் தான் போடுறேன் R4 சொல்லி நீங்கள் நேரடியாக பிரமாணத்தை போட்டால் படத்துக்குள்ளே போட்டால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் சும்மா போட்டுக்கொள்கிறேன். ரைட், ஓகே. அடுத்த வாசிப்புன்னு சொல்லுறது நான் எடுக்க போகிறேன். பிரதான இதை பாருங்க. நான் 1 2 3 4வது சாரி 1 2 3 மூன்றாவதுல இருக்கு. ஸோ 3 மில்லிமீட்டர் சக எத்தனை பிரிவு வருது? 20 பிரிவு. அப்போ 100லேருந்து கழிக்க வேணும் கட்டாயம். 100 - 20 இன்ட்டு 0.01. சரி, R4 இஸ் ஈக்குவல் டு 80 0.80. ஸோ 3.8 போட்டாப்புல 3.80 மில்லிமீட்டர். 3.80 மில்லிமீட்டர். சரியோ? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க. தரப்பட்ட எச்சின் பெருமானம் யார்? ஹைட்ர பெருமானம் கேட்கிறார். பி பார்ட்ல ஹைட் h is equal to நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கோன்னு சொன்னா பிள்ளைகள் 1 பூஜ்ஜியத்துக்கு மேலே அடுத்தது பூஜ்ஜியத்துக்கு கீழே. ஸோ மேலே கொஞ்சம் ரீடிங் இருக்கு, அதோட கீழே வந்தது கூட்ட வேண்டியிருக்கும். இங்கேயே நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கோம். ஸோ நான் R3 + R4 ரெண்டையும் நான் கூட்ட வேண்டி இருக்கும். R3 + R4 ரெண்டையும் கூட்ட வேண்டி இருக்கு. கூட்டி விட்டோம்னு சொன்னா பிள்ளைகள் R3 பெருமானம் 0.05 மில்லிமீட்டர் சக R4 3.80 மில்லிமீட்டர். ஸோ h is equal to எனக்கு வரப்போகுது பிள்ளைகள் 3.85 மில்லிமீட்டர்னு சொல்லி 3.85 மில்லிமீட்டர். சரியோ? ரைட். அடுத்தது பாருங்க 13வது. நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பிள்ளைகள். இது ரெண்டையும் பயன்படுத்தி இந்த குழிவில்லைன்ற வளைவினாரைய கண்டுபிடிச்சு கொள்ளும். இந்த 2 ரீடிங்கையும் யூஸ் பண்ணி குழிவில்லைன்ற வரைவினாரை R is equal to நான் இந்த இடத்துல உங்களுக்கு தந்து கொள்கிற பிள்ளைகள் சேம் அதே பெருமானம் தான். A வர்க்கத்தின் கீழ் 6h + h/2. சரியோ? இதில் நான் பிறகு காட்டுறேன். R is equal to A இந்த பெருமானம் என்று சொல்வது 32 மில்லிமீட்டர் முழுவதின் வர்க்கம் கீழ் 6h 6 into h பெருமானம் 3.85 + 3.85/2. வடிவா எனக்கு சொல்லுங்க. நீங்க R என்ற பெருமானத்தை கண்டுபிடிச்சு இங்க குழிவில்லையினுடைய வளைவினார் பெருமானம் என்ன வரும் சொல்லி கண்டுபிடிச்சு எழுதிக்கொள்ளும். இந்த இடத்துல எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை, தெளிவாக எழுதிக்கொள்ளுங்க. சரியோ? ரைட். 13வது கேள்வி. நீண்ட கால பயன்பாட்டின் பின்னர் சில கோளமானிகளில் திருகு தளர்வடைவதனால் கோளமானியில் இரு அளவிடைகளிலும் எவ்வளையிடையில் வலு ஏற்படும்? எந்த அளவிடையில் உங்களுக்கு வலு ஏற்படும் என்று கேட்கிறார் பிள்ளை. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒன்று வட்ட அளவிடை. இப்போ நான் தான் கோளமானி இருப்பேன். நான் கோளமானி என்று சொன்னேன். இது அந்த வட்ட அளவிடை. ஸோ இப்போ என்ன தலையை திரினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கு? நான் கீழே போவேன், மேலே வருவேன். ஸோ திருப்பி மேலே போகலாம். ஸோ இது மாதிரி தான் என்னோட கோளமானி ஒர்க் ஆக போகுது. பிரதான அளவிடை என்று சொல்றது இந்த பக்கம் ஃபிக்ஸ்டா இருக்கும். கால்களில் இருந்து ஒரு கம்ப்யூட்டர் மேல நீட்டப்பட்ட படத்தை பார்த்தா விளங்கும் படிப்பா. இப்போ உங்களுக்கு படத்தை காட்டின விளங்கும். உங்களுக்கு இதுல பாருங்க, இதானுங்கிற பிரதான அளவிடை. என்ன பிள்ளை? இதானுங்கிற பிரதான அளவிடையா இருக்க போதுதான் பிரதான அளவிடை. இதான் வட்ட அளவிடை. இது எங்கட வட்ட அளவிடை. ஸோ இப்போ இந்த பிரதான அளவிடைன்றது கால்களோட இணைச்சு காணப்படுறதால கடும் ஸ்ட்ராங் என்ன செய்ய போகுது பிள்ளைங்களுக்கு காணப்பட போகுது. இதானுங்கிற குடுமின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லியா இதுல பார்த்தோம்னு சொன்னா இதென்ன கோளமானி. நான் என்ன செய்வேன்? மேலே கீழே அசையக்கூடியதா இருப்பேன். நிலையான அளவிடை கால்களோட ஃபிக்ஸ்டா இருக்கும். காலம் போக போக எதுல பிரச்சனை நடக்கும்டா? இது தளர்வடையும். சொல்ல விளங்குதா? வட்ட அளவிடை என்னது எங்களுக்கு என்ன செய்யுமா? வட்ட அளவிடை கொஞ்சம் தளர்வடையும் பிள்ளைகள். தளர்வடைஞ்சு எப்படி இருக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ இந்த பக்கத்துல நான் ஒரு என்ன சொல்றேன், பிரதான அளவிடையில 1க்கும் 2க்கும் இடையில இந்த ரீடிங் இந்த கட்டத்தில் ஹார்ட் 2 எடுப்போம். 1க்கும் 2க்கும் இடையில இந்த வட்ட அளவிடை இருக்குன்னு எடுப்போம். இப்படி இருக்கிற நேரம் தளர்வடைஞ்சு எப்படி வந்துடும்? அது பூச்சதுக்கும் 1க்கும் இடையில வந்துடும். சில வழிகளில் கீழே வந்துடும். 1க்கும் 2க்கும் இடையில வந்துடும். தளர்வடைஞ்சா வாசி பண்ணதுங்களுக்கு வித்தியாசப்படும். இது மாதிரி என்ன செய்ய மூடிக்கொண்டிருக்கும். சரி வராது எங்களுக்கு. சரி வழங்குதோ? ரைட். அதாவது பிரதான அளவிடையில
இது 0 1 2 சொல்லி எடுப்போமே. இதுல கோளமானி என்றது இப்படிதான் இருக்கும். அது கடும் பக்கத்துல இருக்க, நான் கொஞ்சம் பக்கத்திலேயே வரைஞ்சு கொள்றேன் நான். ரைட். இப்ப கோளமானி என்றது இப்படி எங்களுக்கு இருக்கண்டு எடுப்புமே. வட்ட அளவிட இப்படி எங்களுக்கு இருக்கண்டு எடுப்போம் பிள்ளைகள். வட்ட அளவிட இப்படி இருக்கிற நேரம், இப்படி இருக்கிற நேரம் இது எங்களுக்கு தளர்வடைஞ்சு காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தளர்வடைஞ்சுன்னு சொன்னா ரீடிங் வித்தியாசப்பட போகுது. ஏன்னா அப்ப பூச்சிக்கு கொண்டு முடையில வந்துட்டு இப்படி இதை மாதிரி தளர்வடைஞ்சா பிள்ளைகள் இன்னொரு வித்தியாசம் வரும். பொருந்துற பிரிவு எல்லாம் எங்களுக்கு மாறுபட போகுது. ஸோ இப்படியான பிரச்சனைகள் நடக்கும். ஸோ இங்க தளர்வடையக்கூடியது என்று சொன்னா பிள்ளைகள் வட்ட அளவடை. ஸோ ஆன்சர் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், ஆன்சர் எழுதி கொள்ளுங்க, ஆன்சர் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். நீண்ட கால பயன்பாட்டின் பின்னர் சில கோளமானிகளில் திருகு தளர்வடைவதனால் கோளமானியின் இரு அளவடைகளின் எவ்வளவடையில் வலி ஏற்படும். திருகு நடுவில் இருக்கிற திருகு தேய்வடைய லூஸ் ஆட தொடங்குவார். ஸோ வட்ட அளவடையில் தான் பிரச்சனைகளுக்கு வர துவங்க போகுது. வட்ட அளவிட எங்களுக்கு ஆணிதனை ஆடும். ஆணி ஆடிச்சுன்னு சொன்னா வட்ட அளவிட எங்களுக்கு அங்காளங்கள் என்ன செய்ய போது ஆடப்போகுது. ஆன்சர் கொடுங்க வட்ட அளவிடை. 13வது கேள்விக்கு வட்ட அளவிடை. சரியோ? ரைட். வட்ட அளவிடை. 14வது பிள்ளைகள். ரைட். 14வது பாருங்க. மேலே குறிப்பிட்ட வலுவை புறக்கணிக்கத்தக்க ஒரு முறையை தருக. ரைட். சோ 14வது பிள்ளைகள் இங்க நான் இந்த பிரச்சனை எங்களுக்கு நடக்குதானே, இந்த பிரச்சனை எப்படி நீங்க முடிவு கொண்டு வரலாம் என்று சொன்னா மிக இலகு, மிச்சம் ஈஸியாக கொண்டு வரலாம். எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்டா, பொருந்துற பிரிவை பார்க்கறதா நீங்க கஷ்டம். எத்தனை பிரிவு சுழன்று இருக்குன்னு எடுத்தோம்டா சரிதானே பிள்ளைகள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் உங்களுக்கு, ஒரு அளவு எடுக்கிறோம், ஒரு ஆரம்ப தானத்துல இன்னொரு தானத்துக்கு இடையில ஒரு அளவு எடுக்கிறோம். 240 சுழற்சிகள் நடந்திருக்கு. 240 சுழற்சிகள் நடந்திருக்கு. அதாவது 240 பிரிவுகள் சுழன்றிருக்கு. விளங்குதோ? ரைட். 240 பிரிவுகள் சுழன்றிருக்கு. 240 பிரிவு சுழன்றா உங்களுக்கு தெரியும், 100 பிரிவு சுழன்றா பிரதான அளவில் 1 மில்லிமீட்டர் நகரும். 200 பிரிவு சுழன்றால் பிரதான அளவில் 2 மில்லிமீட்டர் நகர போகுது. அப்ப 240 பிரிவுகள் சுழன்றால் வாசிப்பு என்று சொல்றது பிள்ளைகள், வாசிப்பு என்று சொல்றது என்றால் நல்ல வடிவாவதா நீங்க 2 மில்லிமீட்டர் சக 40 பிரிவு இன்னும் மேல அதிகமாக சுழன்றிருக்கு. அந்த 40க்கு பூச்சவடு எல்லாம் பாக்குறல்ல, ஏனென்றா எண்ணித்தானே செய்யறோம், 1 2 எண்றோம். சோ அங்க நாங்க எண்ணல, இப்ப முந்தைய இடத்துல அளவீடு தான் நேரடியா பார்த்தோம். நாங்க இப்ப பூச்சத்துக்குள்ள வந்தா 98 பிரிவுக்கு இருந்தால் 98 வாசிச்சு 100ல இருந்து கழிக்கிறோம். ஆனா உண்மைக்கும் இப்படி செஞ்சிருந்தா இப்ப பூச்சியத்துல சரியா எங்களுக்கு பொருந்தாம நாங்க வலஞ்சுலியா 2 பிரிவு சுழன்று இருக்கோம்னு சொன்னா 2ஐயும் நாங்க வாயால சொல்றோம், 1 2 பிரிவு சுழன்று இருந்தால் அங்க பொருந்துற 98. ஆனா உண்மையா சுழன்ற பிரிவு 2 தான் நாங்க வாயால எண்ணினது. சொல்ல விளங்குதோ? அங்க கழிக்கிற எல்லாம் இல்ல. இந்த இது மாதிரி நாங்க சுழன்ற பிரிவுகள் என்றதால அந்த இடத்துல கழிக்கிற எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது 100ல இருந்து கழிக்கிற ஒண்ணுமே இல்லை. நேரடியாக பிரிவை தான் என்ன செய்ய போறோம், பண்ண போறோம். அதோட 40 பிரிவு சுழன்று இருக்கு. சோ 40 பிரிவுண்டா 40 தர 0.01 மில்லிமீட்டர். ஒரு பிரிவு சுழன்றார் 0.01 மில்லிமீட்டர் எங்களுக்கு பிரதான நகரம். 4 பிரிவு என்று சொன்னா 0.04 மில்லிமீட்டர். 40 என்றால் 0.40 மில்லிமீட்டர் வரப்போகுது. அப்ப இதை கூட்டி விட்ட பண்ணால் 2.40 மில்லிமீட்டர். இப்படி சுழன்ற பிரிவுகளை என்றதால உங்களால இந்த பிரச்சனையை இல்லாமக்க முடியும். ஏண்டால் பொருந்துற பிரிவு தான். இந்த பிரச்சனை நடக்கிறதால என்ன பிரச்சனை நடக்கும் எங்களுக்கு, இதால என்ன பிரச்சனை எங்களுக்கு நடக்க போகுது, பொருந்துற பிரிவை சரியாக அவதானிக்க முடியாமை. எந்த இடத்துல பொருந்திருக்கு, பொருந்தும் பிரிவுகளை தெளிவாக அவதானிக்க முடியாது. 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று பொருந்தும் பிரிவுகளை சரியாக அவதானிக்க முடியாது. அடுத்தது பிரதான அளவிடையில் எங்களுக்கு சில பிரச்சனைகள் என்ன செய்யப்பட போது, ஏற்பட போகுது. சொல்ல விளங்குதா? இப்ப இந்த வட்ட அளவிடை என்று சொல்றது இப்படியும் அட்ஜஸ்ட் ஆகலாம், இப்படியும் வரும். இது மாதிரியும் எங்களுக்கு என்ன செய்யலாம், சிலர் இந்த ஆங்கிளையும் மாறுபடலாம். சோ இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு. இப்ப திருகு தளர்வடைஞ்சால் இது எங்களுக்கு கொஞ்சம் பொருந்துற பிரிவை கண்டுபிடிக்கிறதுல சிரமமாக இருக்க போகுது. சோ பொருந்தும் பிரிவு இதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்காகத்தான் நாங்க வாயல் என்றோம். அடுத்தது பிரதான அளவிடையில எடுக்கிற வாசிப்பு எங்களுக்கு பிழைச்சு போகுது. பிரதான
அளவிடை பிரதான அளவிடை வாசிப்பு அதுவும் எங்களுக்கு எடுக்க இயலாது. சரியாக பிரதான அளவிடை வாசிப்பு எங்களுக்கு என்ன செய்யலாது, எடுக்க இயலாது. ஸோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பிள்ளைகள் முதல்ல நம்ம கால்களை மட்டப்படுத்திடணும். அது முதலாவது வாசிப்பதில் மாற்றம் இல்லை. கால்களை மட்டப்படுத்தி முதலாவது வாசிப்பு எடுக்கிறதா. இப்ப கால்கள் எல்லாத்தையும் சமதளத்தில் வச்சு திருகாணியும் வச்சு அதாவது கண்ணாடி குற்றியில முதல் வாசிப்பு எடுக்கிறானே அந்த இடத்துல ஒன்றும் வாசிப்பு ஒன்றும் எடுக்கிறது இல்லை. அப்படியே சும்மா வைங்க. எத்தனை பிரிவு பொருந்தி இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து நீங்க எண்ணுங்க, வாயில எண்ணுங்க. எத்தனை பிரிவு எங்களுக்கு மேல சுழற்றோம், எத்தனை பிரிவு நாங்க கீழே சுழற்றோம். மேல சுழற்றினத்திலிருந்து கீழே சுழற்றினத்தை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இடைவெளி உங்களுக்கு என்ன செய்ய போது, வரப்போது பிள்ளைகள். மிக இலகுவாக என்ன செய்யலாம், ரீடிங் எடுத்து கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ மேல சுழற்றது, மேல நீங்க சுழற்றி கொண்டு வாரீங்க, பொருந்துற பிரிவு எண்ணி கொண்டு வாரீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மேல் நோக்கி ஒரு 240 பிரிவு சுழற்றீங்கன்னு சொன்னால் மேலுக்கு போன தூரம் என்றது, மேலுக்கு போன தூரம் இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து மேலுக்கு திருகு போன தூரம் என்றது இவ்வளவு வரப்போகுது. எவ்வளவு, 2.40 மில்லிமீட்டர் சொல்லி திருப்பி மறுபடியும் இந்த இடத்துல இருந்து மேலுக்கு இப்ப மேலுக்கு நீங்க தூக்கினீங்க கொஞ்சம் தெரிஞ்ச பிரிவு சரியோ, மறுபடியும் கீழே கொண்டு வாரீங்க. நீங்க மறுபடியும் கீழே கொண்டு வாரீங்க. கீழுக்கு கொண்டு வர நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு நிப்பாட்டி ரீடிங் எடுக்கிறீங்க. ஸோ இவ்வளவுத்துக்கும் உங்களுக்கு ஒரு 140 பிரிவு சுழல் எடுப்போம். கீழுக்கு கொண்டு வர நேரம் கீழுக்கு 140 பிரிவு சுழலுது. 100 பிரிவண்டா 1 மில்லிமீட்டர், 40 பிரிவண்டால் 0.4 மில்லிமீட்டர். அப்ப இவ்வளவு 1.40 மில்லிமீட்டர் இருக்க போகுது. அப்ப எங்கட வித்தியாசம் என்று சொல்றது வரும் 2.4 இருந்து 1.4 போயிடுச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு வரப்போது 1 மில்லிமீட்டர். அப்ப இவ்வளவு தான் எங்கட ஹைட் இருக்க போகுது. ஸோ இப்படியான இந்த டெக்னிக்ஸ் என்ன செய்ய வேணும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்து கொள்ள வேணும் பிள்ளைகள். டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்து கொள்ள வேணும். ஸோ இதான இந்த டெக்னிக், வெரி ஈஸி. ஓகே ரைட், பாருங்கள். மேலே பகுதி 14 குறிப்பிட்ட முறையை மேலே குறிப்பிட்ட வலுவை புறக்கணிக்கத்தக்க ஒரு முறையை தருக. எழுதிக் கொள்ளுங்க, நீங்க சொல்ல எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், எழுதிக்கொள்ளுங்க. எப்படி மெத்தட் எப்படி என்று சொல்றேன், அதுக்குரிய ஆன்சர் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வட்ட அளவிடையை தெரிந்த சுற்றுக்கள் மேலே சுழற்றி. எழுதிக்கொள்ளுங்க. வட்ட அளவிடையை தெரிந்த சுற்றுக்கள் மேலே சுழற்றி. வட்ட அளவிடையை தெரிந்த சுற்றுக்கள் மேலே சுழற்றி. வட்ட அளவிடையை தெரிந்த சுற்றுக்கள் மேலே சுழற்றி. பின்னர் வட்ட அளவிடையே தெரிந்த சுற்றுக்கள் மேலே சுழற்றி. பின்னர் கீழ்நோக்கி சுழற்றும் எண்ணிக்கையிலிருந்து அதனை கழிக்க வேண்டும். பின்னர் கீழ்நோக்கி சுழற்றும் எண்ணிக்கையிலிருந்து அதனை கழிக்க வேண்டும். பின்னர் கீழ்நோக்கி சுழற்றும் எண்ணிக்கையிலிருந்து அதனை கழிக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது 140 பிரிவு கீழ் நோக்கி, 140 பிரிவு கீழ் நோக்கி. உதாரணம், இது உதாரணம் பிள்ளைகளா, எக்ஸாம்பிள். சரி, இது 240 பிரிவு மேல் நோக்கி. இது 240 பிரிவு மேல் நோக்கி. பிரிவு மேல் நோக்கி. இதான் நம்மளோட ரீடிங்கா இருக்க போகுது. ஸோ பாருங்க, மேல் நோக்கினா அம்புக்குரிய மேலுக்கு போடுங்க, இங்க இருந்து கீழ் நோக்கின்றது அம்புக்குரிய கீழ் நோக்கி போடுங்க. இதான ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மேலுக்கு மட்டும் தான் சொல்றீங்க, ஆரம்பத்தில் எடுத்த மட்டத்தை வச்சுட்டு மேலுக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, நேரடி வாசிப்பு எடுக்கலாம். கீழுக்கு மட்டும் சொல்லிட்டீங்க இத்தனை பிரிவு என்றால் அதுவும் ஓகே. இப்போ மேலுக்கு சுழற்றி கீழுக்கும் சுழற்றீங்கன்னு சொன்னால் மேலுக்கு சுழற்றிலிருந்து கீழுக்கு சுழற்றினா கழிக்க வேணும், அல்லது கீழுக்கு சுழற்றிலிருந்து மேலுக்கு சுழற்றினதை கழிக்க வேணும். கீழ் இப்போ சில நேரம் நீங்க நல்லா கீழுக்கு போய் கொஞ்சம் மேலுக்கு முயத்தலாம் தானே, விளங்குதா? நல்லா கீழுக்கு சுத்துறீங்க முதலாவதுல, இன்னும் கொஞ்சம் கூட சுத்துறீங்க ஒரு அளவீடு எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஐடியா என்னன்னு சொன்னா மேல இருந்து கீழே கழிக்கணும், இல்லை கீழே இருந்து மேலே கழிக்க வேணும். ஸோ அதோட அளவீடுகளை பொறுத்தது. இதே மாதிரி நீங்க ஆன்சர் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். மாறியும் நடைபெறும் சொல்லி, அதாவது இதற்கு எதிர்மாறாகவும் நடைபெறும். அதாவது கீழே இருந்து கீழே சுழற்றின அளவீடுகள் இருந்து மேலே சுழற்றினத்தை கழிக்கிறது என்றும் சொல்லியும் வரும் எங்களுக்கு. அது அளவீடுகளை பொறுத்தது எங்களுக்கு. சரியோ? ரைட், ஓகே. ஓகே, பாருங்க. மேலே பகுதி 14 குறிப்பிட்ட முறையை பின்பற்றி வாசிப்புகளை
பெறும்போது திருகுத்தலை 10 சுழற்றுகள் இடஞ்சுழியாக திருகுத்தலை 10 சுழற்றுகள் இடஞ்சுழியாக சுழற்றப்பட்டு அளவிடைக்குரிய தானத்துக்கு கொண்டு வர வட்ட அளவிடையின் 15 பகுதிகள் வலஞ்சுழியாக சுழற்றப்பட்டது எனின் அளவீடு யாதுன்னு கேட்கிறார். இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. இதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், மேலே பகுதி 14 குறிப்பிட்ட முறையை பின்பற்றி வாசிப்பு பெறும்போது திருகுத்தலை 5 சுற்றுகள் இடஞ்சுழியாக சுழற்றப்பட்டு 5 வெயிட் பண்ணுங்க. ஓகே ரைட், எஸ் 5 எஸ் திருகுத்தலை 5 சுற்றுக்கள் இடஞ்சுழியாக சுற்றப்பட்டு போடுங்க. 5 சுற்றுக்கள் இடஞ்சுழியாக சுற்றப்பட்டு 5 சுற்றுக்கள் இடஞ்சுழியாக சுற்றப்பட்டு எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். 5 சுற்றுக்கள் இடஞ்சுழியாக சுற்றப்பட்டு இல்ல 10 இல்ல 5 சுற்று போடுங்க. 10 இல்ல பிள்ளைகள் 5 சுற்று போடுங்க. 5 சுற்று 10 இல்ல 5 சுற்று போட்டுக்கொள்ளுங்க வடிவாக. ரைட், 5 சுற்றுக்கள் இடஞ்சுழியாக சுழற்றுவாங்களா? இப்ப இடஞ்சுழி சுழற்சி என்று சொல்றது, இடஞ்சுழி என்று சொல்றது பூச்சியத்துல பிரதான அளவிலிருந்து பூச்சியம் 1 2 3 4 பிரிவு மாதிரி போறது. அதுல திருகுத்தலை 5 முழுமையான சுழற்சி பிள்ளைகள். அப்ப பாருங்க, இடஞ்சுழியா சுழற்றினால் திருகு மேல உயரும், வலஞ்சுழியா சுழற்றா திருகு கீழ இறங்கும். அப்ப நாங்க இதை இந்த கோட்டு வரிப்படத்துற உதவியோட செய்து கொள்வோம். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணிக்கொள்றது, இந்த பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது தான் மிக இலகுவாக செய்து கொள்ள முடியும். இதுல இருந்து நாங்க என்ன செய்யறோம், மேல 5 சுழற்சி திருகு தலை வட்ட அளவிடை பிரிவு 5 சுழற்சி என்றா 5 பிரிவு மட்டும் 5 தர செய்யறோம். இங்க 5 வட்டால, அதாவது திருகு தலை 5 தரம் முழுமையான சுழற்சி. அப்ப ஒரு தரம் சுழற்றினா 1 மில்லிமீட்டர், 5 தரம் சுழற்றினால் 5 மில்லிமீட்டர் எங்களுக்கு சுழல போகுது. 5 மில்லிமீட்டர் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, மேலங்களுக்கு சுழல போகுது. அதுக்கு பிறகு இது இடஞ்சுழியா சுத்தினா மேலுக்கு வரும். வலஞ்சுழியாகது பாருங்க பிள்ளைகள், வட்டாள விடையின் 15 பகுதிகள் 15 வெறும் 15 பிரிவு வலஞ்சுழியா என்று சொன்னால் கீழறங்க போகுது. சோ 15 வெறும் 15 பிரிவு என்று சொன்னால் எங்களுக்கு வரப்போகுது பிள்ளைகள் வெறும் 15 பிரிவு. வெறும் 15 பிரிவு என்று சொன்னா பிள்ளைகள் 15 தர 0.01 மில்லிமீட்டர். இங்க 5 தர, இங்க தலை முழுமையாக ஒரு சுழற்சி சுழன்றா பிள்ளைகள் 5 தர 1 மில்லிமீட்டர் வரப்போகுது. இங்க பிரிவு. சோ இது எங்களுக்கு வித்தியாசம் விளங்க வேணும். இது முழுமையான சுழற்சி, இது முழு சுழற்சி. ஓகே, இது 15 பிரிவு. இங்க சுழன்றது 15 பிரிவு. சோ 15 பிரிவு என்றால் உங்களுக்கு வர போது எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்க. அப்போ 1.5 மில்லிமீட்டர். அப்ப எவ்வளவு உங்களுக்கு 5ல இருந்து 15 1.5 போச்சுன்னு சொன்னா 4.85 மில்லிமீட்டர். 4.85 மில்லிமீட்டர். ஏண்டா இதுல வருமானம் சொல்ல உங்களுக்கு தெரியும். இதுல வருமானம் சொல்லுது எவ்வளவு 1.5 மில்லிமீட்டர் விளம்பரம். ஸோ ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் 8 3 3 10 சரியா இருப்போம். ஸோ எங்கிட்ட ரீடிங் 4.85 மில்லிமீட்டர். ஸோ இதே மாதிரி கோட்டு வரிப்படம் போட்டு ஆன்சர் எழுதிக்கொள்ளுங்க. 16வது கேள்வி, கடைசி கேள்வி. 16வது கேள்வியை பாருங்க. வட்டாள விடையின் சாய்வினால் ஏற்படும், அதாவது எங்கட இம்முறையை பின்பற்றுவதன் அனுகூலம் யாது? இந்த முறையை நாங்க பின்பற்றுற நேரம் ஏற்படக்கூடிய அனுகூலம் என்னன்னு சொல்லி கேட்கிறார் பிள்ளை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருகு லூசா இருக்கிறதால, இப்படி இருக்கிறதால இந்த பக்கம் எங்களுக்கு சாஞ்சிச்சுன்னு சொன்னா பிரதான அளவில் வித்தியாசம் என்ன செய்ய போகுது, வாசிப்பு வித்தியாசம் பெரிய அளவு வரப்போகுது. ஸோ இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு பிள்ளைகள் இந்த மெத்தட் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த முறையை உங்களுக்கு பின்பற்றதால பிள்ளைகள் எழுதிக்கொள்ளுங்க. வட்டாள விடையின் சாய்வினால் ஏற்படும் வலு புறக்கணிக்கப்படும். 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 ரைட், இதோட பிள்ளைகள் என்னோட பேசிக்கா அளவீட்டு கருவிகள் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் முடியுது. ஃபர்ஸ்ட் ரிவிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம் அளவீட்டு கருவிகளில்.
இதுக்கு பிறகு இந்த டொப்பர் பேப்பர் சீரீஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன். டொப்பர் சீரீஸில் முதலாவது இருக்கிற வேநீர் எடுக்குமானி இந்த கேள்வியில் நீங்கள் ஒருத்தர் கூட ஒரு மிஸ்டேக் விடாமல் செய்ய மாட்டீங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிக தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி செஞ்சாலும் பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% கூட இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பேப்பரில் ஒரு பிள்ளையாவது எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிக்கியாக பேப்பர் செட் பண்ணிருக்கிறோம். பாப்பம் எந்த அளவு பிள்ளைகள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ பிள்ளைகள் கருவிகள் என்ற பகுதியை மிக தெளிவாக ரிவிஷன் பண்ணிருக்கிறோம். ஸோ பிள்ளைகள் மேலோட்டமாக நுனிப்புள் மேற மாதிரியான ஒரு வேலை இங்கே நடக்க இல்லை. அதை நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். நுனிப்புள் மேய்ஞ்சு சும்மா ஒரு ரிவிஷன் முடிக்கணும்னு சொல்லத்துக்கு முடிக்கிறது இல்லை. மிக தெளிவாக படிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் நாங்கள் நிறைய செமினார்ஸ் நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. டொப்பர் சீரீஸ் ஆரம்பித்து போக வேண்டியிருக்கு. அடுத்த வகுப்பில் டொப்பர் சீரீஸ் கேள்விகளுக்குள்ளே போகிறேன் நான். ஸோ போய் ஒவ்வொன்றை எப்படி அடிச்சு விட போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும். ரைட். ஸோ இன்றைய கிளாஸை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், தெளிவாக இன்றைய கிளாஸை நாங்கள் முடிச்சு கொள்வோம். அடுத்ததாக அடுத்த வகுப்பில் நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள் மீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ ரெடியாக இருங்க. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு வார்ம் அப் செஷன்ஸ் மாதிரி போய் கொண்டிருக்கும். அடுத்தடுத்த டாபிக்ஸ் ஒவ்வொன்றா உள்ளுக்கு வார நேரம் உங்களுக்கு விளங்கும் எந்த அளவு எங்கள் ரிவிஷன் போகுதுன்னு சொல்லி. ஸோ கட்டாயம் மறக்காமல் எங்கள் ரிவிஷன் கிளாஸ் சம்மந்தமான உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்டை கட்டாயம் சொல்லிக்கொள்ளுங்க. ஸோ பிள்ளைகள் அடுத்த வகுப்பு நாங்கள் மீட் பண்ணிக்கொள்வோம். ஃபிசிக்ஸ் இஸ் சிம்பிள்.